பிரச்சனையை பார்த்து பேசின உடனே ஆவிக்குரிய உலகத்துல முதல்ல போய் என்ன பண்ணுது, அதுக்கு காரணமா இருக்கிற காரியங்களை என்ன பண்ணுது, அது டீல் பண்ணுது. அந்த வசனம் டீல் பண்ணுது. அதை டீல் பண்ண உடனே நாட்கள் போக 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 நீங்கள் அதை பார்க்கக்கூடிய விதத்தில் தேவன் உங்கள் கண்ணுக்கு முன்பதாகவே தேவன் கொண்டு வருகிறார். ஆமென். நீங்க அவர் கொடுத்த வசனத்தை நீங்க பேச ஆரம்பிங்களே, அவர் என்ன வார்த்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு, அதை ஒரு நாளும் பேசுங்க. வாயில பேச 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 கர்த்தர் உங்கள் நாவுகளை அற்புதத்தின் நாவுகளாக மாற்றி காண்பிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு ஃபாதர்ஸ் டேவாக போயிடுச்சு இல்லைங்களா? இன்றைக்கி தகப்பன்மார்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம். இன்றைக்கி எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். எனக்கு 2 பிள்ளை இருக்கிறதுனால ஒரு பெரிய சந்தோஷம். நான் ஒரு தகப்பனாக இருக்கிறேன். அதை விட விசேஷமாக இந்த சபையினுடைய ஒரு ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர் எஸ்ஆ வெங்கடேஷ் அவர்களுக்கு நீங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். சபையாக சேர்ந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். என்றால் அவர் உங்களை போதித்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். விசேஷமாக காலை நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் நலமாக இருக்கிறார். ஒரு நாட்கள் உங்கள் மத்தியில் வருவார். அவருக்கும் பின்பதாக என்னுடைய சபை போதகர் பாஸ்டர் ரமேஷ் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டுமாக உங்கள் மத்தியில் வந்து ஊழியம் செய்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பலனை தருகிறது. ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. உள்ளம் பார்க்குறது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென். ஏன்னா பாருங்கள், ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காத ஒரு ஆள். நான் இதெல்லாம் நான் ஊழியத்துக்கு வருவேன்னு 1% நான் என்ன பண்ணுறதில்ல, யோசிச்சது கிடையாது. நம்ம ஏதோ ஒரு பகுதி நேரம் ஊழியமாக செஞ்சுட்டு போயிடலாம், ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி இல்லைங்களா? நிறைய பேர் ஐடி பார்த்துருக்கீங்களா? பெங்களூரில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐடி கம்பெனிஸில் காலைல ஒர்க் பண்ணுவாங்க, ஈவினிங் ஆனால் ஜொமேட்டோவில் அது ஜொமேட்டோ ஓடும், அது பக்கம் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கோம். சில பேர் கேப் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இப்போ பார்ட் டைம் ஜாப்பாக பண்ணிகிட்டு இருப்பான். நான் அப்படி தான் இருக்குன்னு நினச்சேன். ஒரு அப்படி தான் நம்மளும் ஊழியம் செய்வோம் அப்படின்னு நினச்ச நாட்கள் இருக்குது. ஆனால் ஒரு காலம் வந்துச்சு பாருங்கள், கர்த்தர் எல்லாத்தையும் அப்படியே ஷேக் பண்ணார். அப்படியே கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி காட்டினார் அப்படியே இல்லைங்களா? ஏன்னா என்னோடய குடும்பம் ஒரு பாஸ்டர் குடும்பம் தான். என் அப்பா ஒரு பாஸ்டர், என்னோடய பெரிய அண்ணா ஒரு பாஸ்டர், எங்களுக்கு ஊரில் 2 சபை இருக்குது. ஆனால் நான் ஒரு நாள் நினச்சது கிடையாது. சின்ன வயசுலேருந்து அப்பாவோட மினிஸ்ட்ரிக்கு போயிருக்கிறேன். ஆனால் நான் நினைப்பேன் இப்படி தான் இருப்போம், இதுதான் நம்மளோட வாழ்க்கைன்னு நினச்சேன். ஆனால் முழு நேரமாக ஒரு காலத்தில் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் படிப்பு அப்படின்னு மேற்படிப்பு வந்த உடனே எல்லாத்தையும் விட்டுட்டேன் இல்லைங்களா? யூஜி பிஜி எல்லாம் முடித்த உடனே நாம் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு நான் நினச்சிட்டு விட்டுட்டேன். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கர்த்தர் என்னோட பேசினார். என் முதல் குழந்தை டெலிவரிக்கு அப்புறம் கர்த்தர் என்னோட பேச ஆரம்பித்தார். 2வது குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி என்னோட ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். ஆவியானவர் இடைப்பட்டார், வசனத்தை கொடுத்தாரு, முழு நேரத்துக்கு வரும்படியாக கர்த்தர் அழைச்சார். ஆனால் அந்த நேரத்தில் அப்போ நான் சில யோசித்தேன், ஆண்டவரே 2வது குழந்தை பிறந்துட்டுமே, பிறந்ததுக்கப்புறம் ஊழியத்துக்கு வந்துடுறேனே, ஏன்னா ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேன், ஏதோ கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ஏதோ தருவாங்க அப்படின்லாம் யோசித்தேன். ஏன்னா நான் வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் பாருங்கள். சும்மா காய்ச்சல் தலைவலின்னு போனாவே உங்களுக்கு பில்லை தீட்டி அனுப்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் என்னோடது. நான் ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டல்னு சொன்னவே எல்லோரும் சீக்கிரிங்க எல்லாருங்க. ஏன்னா நான் ஒரு 6 வருஷத்தில் ஒர்க் பண்ணிக்கிறனால சொல்கிறேன். நான் நிறைய பேர்த்த பார்த்துட்டு எங்கிட்ட கேட்பாங்க, சார் டிஸ்கவுண்ட் கிடைக்குமா சார் அப்படின்னு. நான் டிஸ்கவுண்ட் இல்லாமல் நான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிடையாது. நான் நிறைய பேருக்கு நான் சொல்லி அனுப்பியிருக்கிறேன். அந்த மாதிரி நாட்களில் நான் யோசிப்பேன், இந்த குழந்தை பிறந்துட்டுமே ஏதோ தந்தாங்கன்னா ஏதோ பார்த்துட்டு அப்படியே வந்துடுறேன் ஊழியத்துக்கு அப்படின்னா, இல்லை நீ இப்போ வரணும் அப்படின்னு. அப்போ தெளிவாக ஆண்டவனோட பேசினார். அப்போது ஆவியான வசனத்தை கொடுத்தாரு. அதுக்கு நான் அப்புறம் முதல்ல 2-3 டைம் அப்படியே கொஞ்சம் யோசித்தேன். அதுக்கப்புறம் சரி விசுவாசத்தில் இறங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தர் நம்ம நடத்துவார்னு. ஆனால் கூட இருந்தவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உன்ன மாதிரி ஒரு அடி முட்டால் உலகத்திலே பார்த்துருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி நேரத்தில் போய் நீ என்ன பண்ணுற, நீ வேலை விடுறேன்னு சொல்கிறியே, போய் ஊழியம் பண்ணுறேன்னு சொல்கிறியே, அதில் உனக்கு ஏதாவது உனக்கு நடக்குமா நீ நினைக்கிறியான்னு என்னை எல்லாருமே கேட்டாங்க. என் கூட ஒர்க் பண்ணுற ஹெச்ஓடி, நமக்கு இப்போ வேலை செஞ்சோன்னா நமக்கு ஃபேர்வெல் பார்ட்டின்னு வைப்பாங்க இல்லைங்களா? அந்த ஃபேர்வெல் பார்ட்டியில் என்னை பற்றி நல்லதாக பேசினாலும் ரொம்ப கம்மி தான் பேசினாங்க. என்னை பற்றி ரொம்ப கம்மியாக பேசிட்டு, இவர் வேலை விட்டு போகிறாரு, இவர் அடுத்து என்ன செய்ய போகிறாரோ ஏது செய்ய போகிறாரோ ஒன்றும் தெரில, கேட்டால் ஒன்றும் சொல்லவும் மாட்டுறாரு, ஊழியங்கிறாரு, இப்படி தான் என்ன சொன்னாங்க எனக்கு. ஆனால் அந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் என் ஆவி பலமாக இருந்ததுனால, நான் என்ன வசனத்தில் பலமாக இருந்ததுனால, இல்லை ஆண்டவரே நான் வர்றேன், முழு நேரத்தில் வர்றேன், இதை பற்றி நான் யோசிக்க மாட்டேன். ஏன்னா அந்த நேரம் தான் பாஸ்டர் சொன்னோம், அந்த நேரத்தில் எனக்கு ஒரு போஸ்டிங் வருது, ஒரு உயர்வுக்குள்ளே நான் போகிறேன்.
எனக்கு கீழே ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு போஸ்டிங் எனக்கு கிடைக்குது. நான் ஐசியூவில் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்குள்ள ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சார். நல்லா யோசிச்சு பாருங்கள் பார்க்கலாம். கர்த்தர் அழைக்கிற விதமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். எப்போவுமே எந்த மனுஷனுடைய வாழ்க்கை இது செய்தி கிடையாது. இதை பற்றி இன்றைக்கி அப்பாவுடைய இன்றைக்கி ஃபாதர்ஸ் டேங்கிறதுனால இந்த சில காரியங்களை சொல்லிவிட்டு நான் செய்திக்குள்ளே போயிடுறேன் சீக்கிரமாக, இல்லைங்களா? ஏன்னா அப்பாவோட அன்பு ரொம்ப பெருசு, இல்லைங்களா? அப்போது ஏன்னா ஆண்டவரை அழைச்ச உடனே நான் நினச்சேன், இல்லை ஆண்டவரே நான் ஒரு நாள் இருந்துட்டு வந்தேன் அப்படிலாம் யோசித்தேன் முதல்ல. ஆனால் ஆண்டவர் தீர்க்கமாக அந்த வசனங்கள்லாம் கொடுத்த உடனே அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், நான் யோசிச்சேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு பாருங்கள். எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணுவார், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, வசனத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நிற்க வைப்பார். என்ன நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, நான் வந்து சர்ச்சில் எங்கள் சர்ச்சிலலாம் ஒரு ஹேபிட் இருக்குது. இப்போ அது இல்லை, அப்போ இருந்துச்சு என்னோடய காலத்துலலாம். சின்ன பையனாக இருக்கும்போது என்ன பண்ணால் மனப்பாட வசனங்களை சொல்ல வைப்பாங்க. அப்போல்லாம் சொல்லினா அங்கேயே ஃபுல் பீட்லேருந்து பயங்கர திட்டு விழுகும். என்ன படிக்கிற நீ, என்ன செய்கிற நீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வசனம் மாறிட்டே இருக்கும். இப்போ 10ஆம் கிளாஸ் படிக்கிறவங்களுக்கு 2 அதிகாரம் சொல்லணும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் போக போக கூட்டிகிட்டே போகும் வசனம்லாம். அந்த மாதிரி பாருங்கள், எங்கள் வீட்டில் வசனம் சொல்லினா சாப்பாடு தர மாட்டாங்க எங்கள் வீட்டில். அந்த மாதிரி ஒரு காலம் இருந்துச்சு எனக்கு. ஆனால் உண்மையாலுமே அது ரொம்ப நல்லது. அந்த காலத்தில் நான் வெறுத்தேன் அதெல்லாம். என்ன நான் மற்ற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ஜாலியாக இருக்கிறான். ஏன்னா நான் எங்கேயுமே போனது கிடையாது அது வரைக்கும். ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் எனக்கு உலகனாவே என்னென்னு தெரியாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸு யாரும் கிடையாது அந்தளவுக்கு. ஸ்கூலுக்கு போவேன் வருவேன், அவ்வளோதான். நான் நினச்சேன் இதுதான் உலகம் அப்படின்னு நினச்சேன். இப்படி தான் இருக்கணும் போகலாம், கிறிஸ்தவர்லாம் இப்படி தான் இருப்பாங்க போகலாம். அப்படியே உம்முன்னு அப்படியே சிரிக்காமல் அப்படியே ஞாயிற்றுக்கிழமான ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டு போட்டுட்டு அப்படியே சுற்றிட்டு சர்ச்சுக்குள்ளே வருவான். அப்படி தான் நினச்சேன் நானும். ஆனால் நாட்கள் மாறிச்சு பாருங்கள். நான் மேற்படிப்புக்காக வெளியே போகும்போது தான் ஆண்டவருக்கு அநேக காரியத்தை சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நிறைய காரியத்தை சொல்லி அதுலேருந்து எல்லாத்தையும் நான் அப்படியே அந்த அந்த ஆண்டோடைய அன்பை உணர ஆரம்பித்தேன். ஏன்னா அது வரைக்கும் ஆண்டவர்னா அடிக்கிற ஒரு ஆண்டவர்னா ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஒரு ஹெட் மாஸ்டர் மாதிரி கையில் குச்சி வச்சுட்டு எப்போ நீ தப்பு பண்ணுவேன், எப்போ உன்னை போட்டு சாத்தலாம் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆண்டவர் இப்படி தான் இருப்பேன் போல். எனக்கு கூட இருக்கிறவங்கெல்லாம் இப்போ ஏன்னா ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இதான் இயேசு வராரு பார்த்தியா, இயேசு வராரு இருப்பார். அசம்பிள் எல்லோரும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா நான் ஸ்கூலில் வந்துட்டு நான் தான் ஸ்கூலில் அந்த இந்த இது சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸ்கூல் பீப்புள் லீடர் சொல்லுவாங்களா, அது நான் தான். அன்றைக்கும் பாரு ஏசு நிற்கிறாரு பாருங்க, மேலே நிற்கிறாரு பாரு, மேலே அட்டென்ஷன் சொல்கிறாரு பாருங்க. இப்படியெல்லாம் சொல்லி என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்கண்ணே. நான் நினச்சேன் கிறிஸ்தவர்லாம் இப்படி தான் இருப்பாங்க போல் அப்படின்னு ஒரு நாட்கள் நினச்சேன். ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் ஆப்போசிட் பண்ணார் என்ன. அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் கர்த்தர் என்ன பண்ணார், நான் நினச்சேன் இப்படி தான் இருக்கும்னு நான் நினச்ச நாட்கள் இருந்துச்சு. ஆனால் நாட்கள் வர 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 கர்த்தர் அநேக காரியங்களுக்கு சொல்லி கொடுத்து அதுலேருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர வச்சார் இல்லைங்களா. கிறிஸ்துவ நான் சொல்கிறேன் பாருங்கள், கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை. நான் ஒரு நாட்களில் வெறுத்தேன். ஆனால் அந்த நாட்கள் தான் இன்றைக்கி என்ன பண்ணுச்சு, நான் ஆசீர்வாதமாக மாற்றிருக்குது. உங்கள் முன்னாடி நிற்க வச்சுருக்குது. இன்றைக்கி எனக்கு திருமணம் ஆகி 2 குழந்தைகள் இருக்குது. இன்றைக்கி கர்த்தர் ஊழியத்தில் வச்சுருக்கிறாரு. நான் முன்னே இருந்தது காட்டிலும் கர்த்தர் இன்றைக்கி ரொம்ப பெஸ்ட்டாக வச்சுருக்கிறாரு இன்றைக்கி என்ன. ஆமென். அதனால தான் பாருங்கள், அவர் ரொம்ப எல்லாத்துலேயுமே ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினைப்பார். நான் ஏன் என்னோடய சாட்சியை ரொம்ப சுருக்கமாக சொன்னேன் அப்படின்னா, அவருடைய அன்பு எல்லாத்தையோட பெருசுங்க. ஆமென். அவருடைய அன்பு என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் விட பெருசு. நம்ம வர்ஷிப்பில் சொன்னது மாதிரி ஃபோன் பண்ணி என் பையன் 2 வயசு தான், அது இன்னும் சரியாக பேச மாட்டான். ஆனால் பாப்பா பாப்பான்னு கூப்பிடுவான். அப்படியே பார்த்தானா அவனுக்கு பார்த்துட்டு ஒரே அழுக. அவனுக்கு பார்க்கும்போது எனக்கு ஒரு நான் வந்துடுறேன், நாளைக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு புரியுதே இல்லையான்னு தெரில. ஆனால் அவனுக்கு பார்த்த உடனே அப்பா பக்கத்தில் இல்லை, அப்பா பக்கத்தில், அது மட்டும் நல்லா தெரியுது இல்லைங்களா. உலகத்தில் எல்லாருக்குமே அப்பா அந்த உறவு நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம ஏங்கிடுவோம் இல்லைங்களா. அப்பாங்கிற உறவு என்ன பண்ணுது, அவர் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார், ஒரு கைடன்ஸ் பண்ணுறார், நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார், நமக்கு நல்ல காரியங்களை சொல்லி தருகிறாரு, நமக்கு நல்ல ஆலோசனைகளை தருகிறவர் தான் தகப்பன் இல்லைங்களா. அந்த தகப்பனுடைய இன்றைக்கி நாளை நிச்சயமாக கொண்டாடணும் இல்லைங்களா. இன்றைக்கி உண்மையாலுமே நான் சொல்கிறேன், பரலோகம் இன்றைக்கி சந்தோஷப்படும் உங்களை என்னையும் படைத்ததற்காக. ஏமேன். பரலோக தகப்பன் இன்றைக்கி சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் வேலையை விட்டுட்டோம் பாருங்கள். அதுக்கப்புறம் கர்த்தர் அழைச்சார், ஊழியத்துக்கு வந்தேன். அதுக்கப்புறம் நான் வேலையில் இருக்கும்போது என்னால் கட்ட முடியாத அமௌண்ட்டை வேலை விட்டதுக்கப்புறமா ஸ்பாட்டில் தேவன் கட்ட வச்சார் என்ன எல்லாத்தையும். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றுவாருங்க. உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை தேவன் இன்றைக்கி செய்கிறார். இன்றைக்கு தேவன் அற்புதங்களை செய்கிறார். சரி, நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நாம் கடந்து செல்வோம். மார்க் 11வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். இன்றைக்கி மலைகளை பெயர்க்கக்கூடிய விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மலைகளை பெயர்க்கும் விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய சபை போதகர் விசுவாசத்தை குறித்து அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார். இருந்தாலும் இன்றைக்கி இந்த விசுவாசத்தை குறித்து சில காரியங்கள் நாம் இன்றைக்கி கற்றுக்கொள்வோம். ஏன்னா இன்றைக்கி இந்த விசுவாசத்தை குறித்து ஏன் படிக்கணும் அப்படின்னா ஒரு காரியத்தை சொல்லிடுறேன் பாருங்கள். இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க.
ஆனால் அநேகருக்கு இன்னும் விசுவாசத்தை குறித்து விசுவாசத்தில் வாழ்கிறீங்களா அப்படின்னா அவங்க நினச்சிக்கிறாங்க, அவங்களுடைய தவறான கருத்துக்கள் நிறையா இருக்குது இன்றைக்கி. இல்லை பிரதர், நான் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கிறேன், என் வேலையை விட்டுட்டேன், என்னுடைய எல்லாத்தையும் விட்டுட்டேன். நானும் வேலையை விட்டதான், ஆனால் கர்த்தர் சொல்லி விட்டேன். நானாக விடலை, கர்த்தர் சொன்னார் விட்டேன். நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிறாங்க, வேலையை விட்டு கர்த்தருக்காக நான் வாழ்கிறேன் பிரதர். அது கிடையாது. விசுவாசங்கிறது அது தவறான ஒரு காரியம் இல்லைங்களா? கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லாமல் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது நிச்சயமாக அது தவறான காரியமாக தான் முடியும். நம்ம எல்லாத்துக்குமே என்ன நினச்சிட்றோன்னா, கர்த்தர் தாங்க பிதர் காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். கர்த்தர் எதுக்குமே காரணம் கிடையாது. எல்லா நன்மைகளுக்கும் அவர் காரணமாக இருக்கிறார். எந்த தீமைக்கும் கர்த்தர் காரணம் கிடையாது. நீங்கள் விசுவாசத்தை குறித்து நிறைய தவறான போதனைகள் எழுப்பி கொண்டிருக்கிறது. அதனால தான் நீங்கள் விசுவாசத்தை குறித்து நம்ம இன்றைக்கி வேதத்தின் அடிப்படையில் வேதம் என்ன சொல்லுகிறத நான் கற்றுக்கொள்ளணும் இன்றைக்கி இல்லைங்களா? இன்றைக்கி நம்ம ஏதோ நமக்கு தோன்ற சில காரியங்களை வச்சு, ஃபிசிக்கலாக பார்க்குற சில காரியங்களை வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இது தாங்க விசுவாசம் அப்படின்னு வாழக்கூடாது. விசுவாசம் நல்லா புரிஞ்சுக்குங்க. விசுவாசம் என்பது ஒரு ஆவிக்குரிய உலகத்தில் சம்மந்தப்பட்ட ஒரு காரியம். நான் எத்தனை பேருக்கு தெரியும் நாமெல்லாம் ஆவி மனிதர்கள் அப்படின்னு? நாமெல்லாம் எல்லாம் பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆவி மனுஷன் ஓய்வு வேறு ஏதோ பேசுகிறார் பிரதர் அப்படின்னு. இல்லை, நாமெல்லாம் உண்மையாலுமே ஆவி மனிதர்கள்லாம். ஏன் அப்படின்னா, இந்த உயிர் உள்ளே இருக்குது பாருங்கள், இந்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார் இல்லைங்களா? இந்த ஆவியானவர் உள்ளே இருக்கிறனால அவர் தான் நம்மை நடத்துகிறார், அவர் தான் நம்ம லீட் பண்ணுறார். ஒரு நாள் நம்ம என்ன செய்யணுங்கிறத அவர் தான் சொல்லி கொடுக்குறார். ஏன்னா அந்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த ஆவியானவர் தான் என்ன பண்ணுறாரு, ஒரு மனுஷனுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் அவர் எடுத்து காண்பிக்கிறவராக இருக்கிறாரு. ஆமென். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஆவியினாலே வழி நடத்தப்பட வேண்டும் என்பது ரொம்ப அவசியம். இந்த விசுவாசம் என்பது ஆவிக்குரிய உலகத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். அப்போது இந்த காரியத்தை நம்ம கற்றுக்கொண்டாதான் வாழ்க்கையில் நம்ம அநேக காரியத்தை நம்மால் மாற்ற முடியும். ஆமென். இன்றைக்கி அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற மலைகளை எப்படி பெயர்க்கிறது, அதுக்கு என்ன நமக்கு தேவை, இந்த விசுவாசத்தில் தேவன் எனக்கு என்ன சொல்லி தர்றாருங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். வாங்க, மார்க் 11ஆம் அதிகாரத்தில் 19 வாசிக்கிறேன் பாருங்கள். மார்க் 11:19 வாசிக்கிறேன். சாயங்காலமான போது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த வார்த்தை வந்து பாருங்க, அவன் சொன்னபடியே ஆகும் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் உங்கள் பேரை போட்டுக்கலாம். அன்பு நேசர் சொன்னபடியே ஆகும் இல்லைங்களா? இந்த சொன்னபடிங்கிறத ரொம்ப முக்கியம் இன்றைக்கி விசுவாசத்தில் என்ன ஒரு முக்கியமான காரணம்னா, நம்ம என்ன சொல்கிறோங்கிறத இன்றைக்கி ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? இந்த சம்பவத்தை வந்து நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷத்துலேயும் வாசிக்கலாம், லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இது வேறு மாதிரி வரும். இங்கே வந்து அத்தி மரத்தை பற்றி சொல்லுவார், அங்கே வந்து காட்டு மரத்தை பற்றி சொல்லுவார். என்ன அப்படின்னா, இது வேரோடு நடப்படன்னு சொன்ன உடனே அது நடக்குன்னு சொல்கிறாரு. ஏன்னா சீசர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும்னு கேட்குறாங்க லூக்கா சுவிசேஷத்தில். ஆனால் எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். இந்த 3 சுவிசேஷங்கள்லையுமே இந்த காரியத்தை குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்போது இந்த காரியம் ரொம்ப முக்கியமாக. அப்போ இந்த காரியத்தை தேவன் ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு சொல்லித்தர வேண்டும் என்று விரும்புகிறார் இல்லைங்களா? இந்த அதிகாரத்தை நீங்கள் முழுமையாக வாசிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா அது விளங்க ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னா, இயேசு என்ன பண்ணுறாரு, பெத்தானியாவிலேருந்து எருசலேமுக்கு போகிறாரு. அங்கே போகும்பொழுது என்ன பண்ணுறாரு, அங்கே எருசலேம் ஆலயத்துக்கு போகிறாரு. அங்கே ஆலயத்துக்கு போயிட்டு வராரு இல்லைங்களா? அங்கே அதான் வாட்சி இல்லைங்களா? சாயங்காலமான போது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். ஏன்னா இந்த பெத்தானியாங்கிறது வந்துட்டு இது சிட்டி, அவுட் ஆஃப் சிட்டி இது. அப்போ இங்கிருந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உள்ளே போகிறாரு. மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியே போகும்போது அந்த இடத்துல ஒரு அத்திமரத்தை பார்க்குறாரு. அந்த அத்திமரத்தை பார்த்த உடனே என்ன பண்ணுறாரு, அத்திமரம் வேரோடு பட்டு போயிருப்பதை கண்டார்கள் வசனம் வருது. ஆனால் அதுக்கு மேலே வாட்சிங்க அப்படின்னா, அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிட்டுன்னு வசனம் வரும். அந்த இடத்துல மிகுந்த என்ன உண்டாயிடுச்சு, பசி உண்டாயிற்று. அது அத்திமரம் காலம் இல்லாதபடியினாலே தேவன் என்ன பண்ணுறாரு, அதை பார்த்து பேசுகிறாரு. நிறைய பேர் இந்த வசனத்தை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, கர்த்தர் சபிக்கிறார் பிரதர். கர்த்தர் சபிக்கிறவர் அல்ல. அங்கே என்ன சொல்ல வர அந்த கான்டெக்ஸ்ட்டை நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்கள். இதை வச்சு நீங்கள் பலரும் பல விதமாக போதிக்கிறாங்க. நீ நல்லா இல்லைன்னா கர்த்தனை சபிச்சிருவார் பாரு அப்படிங்கிறாங்க. கர்த்தர் யாரையும் சபிச்சு தள்ளுறவர் கிடையாது இல்லைங்களா? அப்படி பார்த்தோம்னா இன்றைக்கி ஆண்டவர் வானத்திலிருந்து ஒரு வார்த்தையை சொன்னார்னா இன்றைக்கி எல்லாம் மாறிடும் இன்றைக்கி இல்லைங்களா?
அந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு. ஆனால் ஜனங்க தவறான காரியங்களை மனதில் வச்சு தவறாக சிந்திக்கிறாங்க. இந்த வசனத்தை எப்படி சொல்கிறாங்க? அவர் அத்திமரத்தை பார்த்து சபிச்சாருங்க, அதனால தாங்க அது பட்டு போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அங்கே என்ன அவர் சொல்ல வர்ற அந்த விஷயத்தை வச்சு சீஷர்களுக்கு தேவன் ஒரு காரியத்தை சொல்லித்தர வேண்டும் என்று விரும்புகிறாரு. அதை வச்சு நம்மளுக்கும் சில காரியங்களை சொல்லித்தர வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன்னா இந்த சம்பவங்கள் இங்கே மாத்திரம் இல்லை, மத்தேயிலும் குறிப்பிடப்பட்டிருக்குது. இதே சம்பவத்தை வேற மாதிரி லூக்கா சுவிசேஷத்தில் தேவன் கொண்டு வர்றாரு. அப்போ இந்த சம்பவத்திலிருந்து தேவன் ஒரு காரியத்தை நமக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால தான் சொன்னார். இப்போது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பேதருக்கு ஒரு காரியம் நினைவுக்கு வருது. எல்லாரும் போகிறாங்க கூட, ஆனால் பேதருக்கு ஒரு காரியம் நினைவுக்கு வருது. என்ன அப்படின்னா 21 வசனம் பாருங்களேன். பேதுரு நினைவு கூர்ந்து, எதை நினைவு கூர்ந்து பார்க்குறாரு? அந்த அத்திமரம் பட்டு போயிருப்பதை என்ன பண்ணுறாரு? நினைவு கூர்ந்து பார்க்குறாரு. ஆனால் மற்றவங்க கண்ணுக்கு தெரியுதான்னு தெரியல, பேதுருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த பேதுருவை வச்சு தான் தேவன் ஒரு பெரிய வேலை வச்சுருக்கிறார் இப்போ, இல்லைங்களா? இப்போ பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். அப்போ இயேசு அங்கே சொல்கிறாரு, இயேசு அவர்களை நோக்கி, யாரை நோக்கி? சீஷர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய், இந்த இடத்துல தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயின்னு வருது. ஆனால் நீங்கள் சில மொழிபெயர்ப்பில் வாசிங்க அப்படின்னா தேவனுடைய விசுவாசம்னே வரும். இன்னும் ஆங்கிலத்தில் த காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னா தேவ ரகமான விசுவாசம். அதாவது தேவனுக்குள்ளாக எப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் இருந்ததோ, கிரீக்கில் ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க த காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த், ஹேவ் ஃபெய்த் இன் காட் அப்படின்னா தேவனுடைய விசுவாசம். தேவனுக்குள்ளாக எப்பேற்பட்ட விசுவாசம் இருந்ததோ அதே விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள்னு சொல்கிறார். என்ன பெதர், என்ன சொல்கிறீங்க பெதர்? அந்த விசுவாசத்தில் அந்த விசுவாசம் நம்ம கிடைக்குமா? அது எங்கே கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? அது எங்கே இல்லை, மார்க் 11:22 இருக்குது. என்ன சொல்கிறாரு? தேவனிடத்தில் விசுவாசமுள்ளவர்களாக இருங்கள். இது நம்ம கொடுத்து வாங்குற காரியம் கிடையாது, இல்லைங்களா? இப்போ நமக்கு சரீரத்துக்கு ஆகாரம் தேவைப்படுது. இப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம அதுக்கு தேவையான பொருட்களை எங்கே போய் வாங்கிட்டு வர்றோம்? கடையில் போய் வாங்கிட்டு வர்றோம். அப்போ கடையில் விசுவாசம் இருந்துச்சுன்னா கடையில் போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் விசுவாசம் அங்கே இல்லை. விசுவாசம் எங்கே இருக்குது? இது உள்ளே இருக்குது. விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். அதெல்லாம் சொன்னால் இந்த விசுவாசம் என்பது ஆவி மனிதனோ ஆவிக்குரிய உலகத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு காரியம், இல்லைங்களா? ஆல் நேச்சுரல் திங்ஸ் கண்ட்ரோல் பை ஸ்பிரிச்சுவல் திங். நீங்கள் பார்க்கிற எல்லா இயற்கை காரியங்களுமே ஆவிக்குரிய காரியம், அதை கட்டுப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆமென். நீங்கள் பார்க்குற எல்லாத்தையும் கர்த்தர் தான் உருவாக்குனாரு. எப்படி உருவாக்குனாரு? நேச்சுரலாக உருவாக்கல. என்ன பண்ணுறாரு? சூப்பர் நேச்சுரலாக உருவாக்கி காட்டுறாரு எல்லாத்தையும். ஆமென். இந்த விசுவாசம் என்பது எப்படின்னா ஒரு அன்லிமிட்டெட் பவர், இல்லைங்களா? ஒரு அன்லிமிட்டெட் பவர் மாதிரி இருக்குது, ஒரு பேக்கேஜ் இது, இல்லைங்களா? நிறைய பேர் விசுவாசத்தில் என்ன பண்ணுற, விசுவாசத்தில் வாழ்கிற பதர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? தவறான காரியங்களை மனதில் எடுத்து தவறான காரியங்களை செய்கிறாங்க. இல்லை, அதனால தான் காண்பிக்கிறேன். தேவனுடைய விசுவாசம், தேவனுக்குள்ளாக என்ன விசுவாசம் இருந்துச்சோ இன்னைக்கு அதே விசுவாசத்தில் தான் இன்னைக்கு உங்களையும் என்னையை வச்சிருக்கிறாரு. ஆனால் நிறைய பேருக்கு இது விளங்குறது கிடையாது. விசுவாசம்னா என்ன? விசுவாசம்னு கேட்டால் அவங்க வேறு மாதிரி இன்டர்பிரேட் பண்ணுறாங்க இன்றைக்கி. இல்லை, விசுவாசம்னா என்னங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். பாருங்கள், அதை புரிஞ்சுக்கிட்டால் தான் வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலுமே உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் வரும். ஆமென். எத்தனை பேருக்கு வெற்றி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேருக்கு சக்ஸஸ் வேணும்? இன்றைக்கி சக்ஸஸ் வேணும் அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நானும் சொல்ல வேண்டும். ஆமென். அவர் என்ன சொன்னாருங்க? அது வேரோடு பற்றுப்போன்னு சொன்னாருங்க. சொன்னாரா இல்லையா? அவர் பார்த்து நீ அத்திமரமே பற்றுப்போன்னு சொல்ல, வேரோடு பற்றுப்போன்னு சொன்னார். ஏன்? அந்த ரூட் ரொம்ப முக்கியம். எத்தனை பேருக்கு வழங்குது நான் பேசுறது? அந்த ரூட், அந்த வேர் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நிறைய பேர் ஃபிசிக்கலாகவே நிறைய காரியத்தை தேடிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி. ஃபிசிக்கலாகவே பார்க்குற உலகத்தை வச்சு நிறைய காரியத்தை கணக்கு போடுறாங்க இன்றைக்கி. அது மாறிடுமா பதர், இப்படி மாறிடுமா பதர், இதை செய்யலாம் பதர், அதை செய்யலாம் பதர், ஃபிசிக்கலாகவே தர்றாங்க. ஆனால் ஃபிசிக்கல் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஆவிக்குரிய அந்த உலகத்தை டீல் பண்ணணும். முதல்ல நம்ம அந்த ஆவிக்குரிய காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும் முதல்ல, இல்லைங்களா? அதோடைய ரூட் எங்கே இருக்குது? அது வேர். அந்த வேர் என்ன பண்ணுது? படர்ந்து இருக்குது, இல்லைங்களா? சில மரங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? பெரிய பெரிய ஆலமரத்தோட வேரெல்லாம் எங்கே இருக்கும்? அது இருக்கும் ஒரு, இல்லைங்களா? பெருசாக இருக்கும். இங்கே வச்சிங்க அப்படின்னா அது இப்போ பல மீட்டரில் போய் உட்காந்துருக்கும். ஏன்னா அது ஸ்டெபிலிட்டி அவ்வளோவா இருக்குது,
இல்லைங்களா? விதைக்கும் போது சின்னதாக விதைச்சிருப்பீங்க. ஒரு ஒரு சின்ன என்ன பண்ணுது, அது ஒரு சீடு எப்படி இருக்கும், பார்க்க சின்னதாக இருக்கும். ஆனால் உள்ளே நீங்கள் வச்ச உடனே என்ன ஆகுது, அது படருது அப்படியே ஆட்டோமேட்டிக், இல்லைங்களா? அது படருது. ஆனால் வேற பார்க்க முடியுமா நம்மளால்? பார்க்க முடியுங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? வேறு எத்தனை பேர் பார்க்க முடியும்? பார்க்க முடியும். ஆனால் மரத்தை பார்க்கலாம், செடியை பார்க்கலாம், மேலே இருக்கிற கனியை பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆனால் வேற பார்க்க முடியாது. வேற பார்க்கணும் அப்படின்னா என்ன, நம்மளால் பார்க்க முடியாது. அது வைக்கும்போது தான் நம்ம பார்ப்போம். ஆனால் வைக்கும்போது கூட ஒரு சின்ன விதை தான் நம்ம விதைப்போம், இல்லைங்களா? அப்போ அதே மாதிரி தான் இன்னைக்கு விசுவாசத்தை உங்களால் என்னால் பார்க்க முடியாது, ஆனால் அது உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாக இருக்கிறது. அதனால தான் சொன்னேன், இது ஆவிக்குரிய உலகத்தோடு ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறதுனால இந்த காரியத்தை உங்களால் என்னால் இந்த ஐம்புலன்களை கொண்டு, இல்லைங்களா, 5 சென்ஸ், இல்லைங்களா, கண்ணு, காது, மூக்கு, வாய், இதனால் வச்சு நம்ம விசுவாசத்தை அறிஞ்சு கொள்ள முடியாது. இதனால் அறிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னா இன்றைக்கி எல்லாருமே வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிருப்பாங்க இல்லையா? அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், இதை எங்கே வச்சுட்டார் அப்படின்னா உங்கள் ஆவிக்குரிய உலகத்தில் இதை வைக்கப்பட்டிருக்குது. அப்போது நீங்களும் ஆவி மனிதர்களாக இருக்கிறீங்க, நானும் ஆவி மனிதனாக இருக்கிறேன். அப்போ ஆவி மனிதனாக இருக்கிறதுனால அதனால தான் சொல்கிறார், அவன் சொன்னபடியே ஆகுன்னு சொல்கிறார். அப்போது நீங்கள் ஆவி மனிதனாக இருக்கிறதுனால இந்த இயற்கை, இந்த சரீரத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்போது எனக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு மனது கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற அடிப்படையில் மனிதன் உருவாக்கப்பட்டபடினால, அதனால் தேவன் என்ன பண்ணுறாரு, இதை ஆவிக்குள்ளாக வச்சிட்டதுனால இன்றைக்கி வார்த்தையும் என்னவா இருக்குது, ஆவியாக இருக்கிறது. அதனால் வேதம் சொல்லுது இல்லைங்களா, தேவனுடைய வார்த்தை ஆவியாயும். அதனால தான் தேவன் என்ன பண்ணிட்டார், இந்த வார்த்தையே ஆவியாக வச்சிருக்கிறாரு, இதை ஜீவனாக வச்சிருக்கிறாரு. அப்போது நீங்கள் இன்றைக்கி சாதாரணமாக பார்க்கலாம், ஆனால் இது எழுதப்பட்ட ஒவ்வொரு எழுத்துக்களுமே ஆவிக்குரிய உலகமாக இருக்கிறது. நீங்கள் என்ன ஆக வேண்டும் என்று எழுதியிருக்கிறது இந்த வசனம். எத்தனை பேருக்கு வழங்குதுங்க? நீங்கள் என்ன ஆகணும் அப்படிங்கிறது இந்த வசனம் உங்களுக்கு சொல்லித்தருது. இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன ஆகணும்னு கேட்டால், எங்கள் பிதர் வீட்டில் ஒரே சண்டை, நேற்று கூட எங்கள் வீட்டில் ஒரே சண்டையாக இருக்குது, உங்களுக்கு தெரியுமா பிதர்? அதெல்லாம் சொன்னால் புரியுமா? எங்கள் வீட்டில் அடிக்கிற அடியெல்லாம் பயங்கரமாக இருக்குது, அப்படியே டமால் டிமில், அப்படியே பாத்திரம்லாம் பறக்கும் பிதர், அப்படியே அந்தளவுக்கு சண்டை பிதர். அது கிடையாதுங்க. நமக்கு நிச்சயமாக தேவன் எல்லாவற்றையும் புரிகிற வகையில் வைத்திருக்கிறார். எப்படி வைத்திருக்கிறார்? வார்த்தை என்கிற வடிவில் தேவன் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். அப்படி தான் தேவன் நம்மையும் உண்டாக்கி இருக்கிறார். அதனால் சொல்கிறேன், நாம் ஆவி மனிதர்களாக இருக்கிறதுனால இந்த விசுவாசம் ஆவிக்குரிய உலகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. அதோடு அதான் நம்மோட சம்பந்தப்பட்ட காரியத்தினால தான் தேவன், அதனால தான் சொல்கிறாரு, அவன் சொன்னபடி ஆகும் என்று சீசர்களை பார்த்து தேவன் சொன்னார். ஆமென். அவர் நான் சொன்னபடி ஆகும் என்று தேவன் யாரை பார்த்து சொன்னாருங்க? சீசர்களை பார்த்து சொன்னார். இன்றைக்கி நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீ சொன்னபடி ஆகும் என்று உனக்கு சொல்லி இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆமென். அதான் சொல்கிறாரு, நான் என்னுடைய விசுவாசத்தை உனக்குள்ளாக வச்சுருக்கிறேன். எனக்குள்ள என்ன விசுவாசம் இருந்துச்சு? மலைகளை பெயர்க்கிற விசுவாசம், உன் சூழ்நிலைகளை மாற்றுகிற விசுவாசம், உன் வாழ்க்கை எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுகிற விசுவாசம். இன்றைக்கி மலைன்னு சொன்ன உடனே நிறைய பேர் நினச்சிக்கிறாங்கன்னா, என் புருஷன் தாங்க ஒரு மலையாக இருக்கிறார் எனக்கு வீட்டில், என் மனைவி தாங்க வீட்டில் ஒரு பெரிய மலை, என் வீட்டில் என் பிரச்சனை தாங்க ஒரு பெரிய மலை. உங்கள் வாழ்க்கை மலை அப்படிங்கிறது அது ஒரு பிரச்சனையை காண்பிக்கிறது. அந்த பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணால் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைங்கிறது இன்றைக்கி என்ன வேணால் இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய. ஏன்னா எத்தனை பேர்கிட்ட மலை ஒரு நாள் பேசுது, பிரச்சனை ஒரு நாள் பேசுதா, மனதில் வந்து பேசுதா? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பேசாது. ஏன் அப்படின்னா நீங்கள் உள்ளே வந்துடுறீங்க இல்லையா? ஆனால் வெளியே போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அது பேச ஆரம்பிக்கும். மீதி 6 நாளும் எது தான் பேசுது? பிரச்சனை தான் பேசுது. ஆனால் கையில் என்ன இருக்குது? கையில் என்ன இருக்குதுங்க? வசனம் இருக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? பிரச்சனையே பேசலாங்க, அது தாங்க ரொம்ப நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அந்த நாடகத்தில் என்ன வந்துச்சுன்னு கேட்டால் தான் எனக்கு ஒரு சுவாரஸ்யமே. இன்றைக்கி அங்கே என்ன ஆச்சுன்னு நடந்தால், அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் தாங்க எனக்கு இன்றைக்கி ஒரு இல்லை தலை வெடிச்சிருங்க. அப்படியே ஆவியானவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். எப்போ தான் இந்த அம்மா வசனத்தை பேச போகுது, எப்போ தான் விசுவாசத்தை பேச போகுது, எப்போ தான் நல்லது நடக்குன்னு பேச போகுதுன்னு விசுவாசம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம், இரு, நான் கொஞ்சம் நேரம் பேசிடுறேன், கொஞ்சம்
அந்த வீட்டில் பக்கத்து வீட்டில் என்ன ஆச்சுன்னு தெரில, நேற்று ஒரே பாத்திரம்லாம் பறந்துச்சு, அந்த வீட்டில் நல்ல ஒரு வேளை ஏதாவது வேறு ஏதாவது பிரச்சனையாக தெரிஞ்சுக்கிட்டு வரேன். இப்போ நம்ம மனது என்ன உண்டாகுது, மனதில் என்ன பண்ணுறோம், இதுக்கு பிசாசெல்லாம் காரணம் கிடையாது, நம்மளே தான் காரணம். என்ன அப்படின்னா, நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்குள்ள கியூரியாசிட்டி, ஐயோ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு உங்கள் மனது சொல்லும்போது நீ என்ன பண்ணிடுறீங்க, ஆமாம்மா கரெக்ட், நேற்று என்ன நடந்திருக்குன்னு நம்ம நினைக்கிறீங்க. அப்போது நம்ம உலகத்தில் வாழ்கிறதுனால உலகத்தினுடைய காரியங்களை நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம கேட்குறோம், அதை உள்ளே வாங்குகிறோம், அதை மனதில் வைக்கிறீங்க. அதுக்கு 24 மணி நேரம் அதுக்கு என்ன பண்ணுறீங்க, தண்ணி ஊற்றி அதுக்கு உரம் போட்டு அது என்ன பண்ணுறீங்க, நல்லா வளர வச்சிடறோம். அதுக்கப்புறம் பிரச்சனையே மாற மாட்டேங்குது பிதர், என் தலைமையில் கை வச்சு ஜோம் பண்ணிங்கன்னா சரியாயிடும் பிதர். பிரச்சனை மாறாத காரணம் யார், நாம தான் பிரச்சனை மாறாதுக்கு காரணம். தேவன் வாசனத்தை கொடுத்துருக்கிறாரு, விசுவாசத்தை கொடுத்துருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துருக்கிறாரு, இன்னும் வேறு என்ன கொடுக்கணும், அவர் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. தன் சொந்த குமாரனே கொடுத்து ரத்தத்தை சிந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு, எல்லாமே செஞ்சுருக்கிறாரு. அப்படின்னா அப்போ வேறு என்ன தேவன் செய்யணும் இன்னைக்கு? நம்ம இன்றைக்கி நான் நிறைய பேர், ஆண்டவரே ஏதாவது செஞ்சுருங்க ஆண்டவரே, என் சேரை அசைச்சு பார்த்துருங்க ஆண்டவரே, என் வீட்டை ஒரு குலுக்கிடுங்க ஆண்டவரே. அவர் எதையும் குலுக்கவும் தேவையில்லை, எதையும் அசைக்கும் தேவையில்லை. அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் அசைத்து வைத்து விட்டார். ஆமென். அவர் எல்லாவற்றையும் ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறதுனால தான் சொல்கிறாரு, நீ சொன்னபடியே உனக்கு ஆகுன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. அப்போ நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணணும், அதை எடுத்து நம்ம இன்றைக்கி என்ன பண்ணணும், பேச வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. இன்றைக்கி பிரச்சனையே பேசிகிட்டு இருக்காதீங்க. இன்றைக்கி பாருங்கள், இந்த வசனத்தில் ஒரு காரியத்தை தேவன் மென்ஷன் பண்ணியிருக்கிறார். எத்தனை பேருக்கு அது விளங்குது? எவனாகிலும் 23, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, எந்த மலை, உங்கள் பிரச்சனையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில். இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் விசுவாசத்துக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறது என்ன, சந்தேகம் தான். இன்றைக்கி எத்தனை பேர் சந்தேகப்படுறீங்க? நிச்சயமாக யாரும் கை தூக்க மாட்டோம். நானா அதெல்லாம் இல்லை போதார், நான் எண்ணி கூட காலையில் கூட 2 மணி நேரம் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணி தான் போதார் வந்தேன் இல்லைங்களா? சந்தேகம், நான் ஐயோ அதெல்லாம் கிடையாது போதார் அப்படின்னு சொல்கிறீங்களா? சந்தேகப்படாமல் ஏன் ஆண்டவர் அங்கே சும்மா எழுதி வச்சிட்டாரா? இல்லை, அநேக நேரத்தில் நம்ம தேவனுடைய வாக்கு தத்தங்களை சந்தேகப்படுறோம். என்ன ஆண்டவரே, நானும் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், நானும் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ரொம்ப நாளாக ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, மாறும்னு இந்த பதில் அடித்து சொல்கிறாரு, நானும் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது என் வாழ்க்கையில். இப்போது நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ என்ன உங்கள் மனதை என்ன சொல்லுதோ அது என்ன பண்ணுது, பேச ஆரம்பிச்சுது. இங்கேருந்து வெளியே போன உடனே என்ன மனதில் வந்துடுது, இப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பழைய பிரச்சனையை என்ன பண்ணுது, இப்போ உள்ளே வந்துடுது. நாளைக்கு வேறு வருவாங்க, நாளைக்கு வேறு லோன் கட்டணும், நாளைக்கு வேறு இஎம்ஐ வருது, என்ன பண்ணுறது? இப்போ இவ்வளோ நாள் நம்ம என்ன 1 மணி நேரம் என்ன கேட்டிருப்போம், நம்ம வசனத்தை நல்லா கேட்டிருப்போம். வெளியே போனவுடனே அது வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், டக்குன்னு நம்ம மைண்டில் பூந்து ஏதாவது ஒன்று கரெக்ட் பண்ணாலும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதுக்கு இடம் கொடுக்கறதும் கொடுக்காத யார் கையில் இருக்குது? இப்போது மரணத்தையும் ஜீவனையும் தேவன் எங்கே வச்சிட்டாரு, உங்களுடைய. இப்போ நீங்கள் எதுக்கு இடம் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஆக்டிவேட் ஆகும். இப்போ இருதயத்தை நிறைவுனால என்ன சொல்லுது, அப்போ இருதயத்தில் என்ன யோசிக்கிறீங்க? ஆண்டவர் அதான் சொல்ற, இருதயத்தை டீல் பண்ணுறாரு. இருதயத்தில் சந்தேகப்படாமல், விளங்குதுங்களா? இருதயத்தில் என்ன பண்ணக்கூடாது, நம்ம நிறைய பேருக்கு நீ என்ன பண்ணுது இன்னைக்கு, அதுப்பா அது அப்படி தான் பதர், அது சில நேரத்தில் வரும் பதர், சில நேரத்தில் வரும். நம்ம என்ன பண்ணுறோம், சில நேரத்தில் நமக்கே தெரியாமல், சில நேரத்தில் எத்தனை பேருக்கு தெரியும், சில நேரத்தில் உங்களுக்கே தெரியாமல் அந்த சந்தேகத்தில் நீங்கள் ஆட்கொள்ளப்படுறீங்க. நிறைய நேரத்தில் தேவனுடைய வாக்கு தத்தங்களையும் தேவனை என்ன பண்ணுறோம், நம்ம சந்தேகப்படுறோம். கர்த்தர் செய்வாரா பதர், 4 வருஷம் ஆயிடுச்சு ஒன்றும் நடக்கலை, 5ஆவது வருஷத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை, தேவன் நிச்சயமாக செய்வார். ஆபிரகாம் என்ன பண்ணுறார், சொல்கிறார், தேவன் வாக்கு பண்ணினதை தேவன் எனக்கு நிறைவேற்ற வல்லவராக இருக்கிற ஆபிரகாம் தேவனிடத்தில் விசுவாசம் வைத்தான், தேவன் அந்த விசுவாசத்தை நீதியாக எண்ணி பார்த்தார். அப்போது அந்த விசுவாசம் என்பது ஒரு பவர், ஒரு சக்தி. அது உங்கள் ஆளையே மாற்றிடுது, உங்கள் தோற்றத்தையே மாற்றிடுது. நீங்கள் எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்கள் தோற்றத்தை, உங்கள் ஐடென்டிட்டியை மாற்றி காட்டிடுவார். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஒரு பிரேக் த்ரூவை தருவார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் உங்களை நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஒருவேளை இங்கே சந்தேகத்தோடு உட்காந்துட்டு இருக்கலாம். நீங்கள் நிறைய நாள் நான் இதை தியானிச்சுட்டேன் பதர், ஒன்றும் நடக்கலை, இனி ஒன்றும் நடக்காதுன்னு சொல்கிறீங்களா? இல்லை, சந்தேகத்துக்கு வெளியேறிங்க. இந்த சந்தேகம்னு சொன்ன உடனே இதை பற்றி ஒரு 2-3 வார்த்தைகளை சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த நீங்கள் ஆங்கிலத்தில் டவுட்டுன்னு வரும் இல்லைங்களா? ஆனால் நல்லா நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், இந்த டவுட்டும் டபுளும் ஒன்று தான்.
DOUBLEயா, டபுள் இல்லைங்களா, DOUBT, டவுட். இந்த டவுட்டை நீங்கள் பிரிச்சிங்கன்னா இதை நீங்கள் 2 டிவைட் பண்ணிங்கன்னா வைங்களேன், இருமனம்னு வரும். டபுள் மைண்டட் பீப்புள் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? இருமனம் உள்ளவன் வரும். இந்த வசனம் எங்கே இருக்குதுன்னா யாக்கோபு, குறித்து வச்சுங்க, யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் வரும். இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலே நிலையற்றவன். டபுள் மைண்டட் பீப்புள். ஐயோ, நீங்கள் என்ன எடுத்து பாருங்க, யாக்கோபு 1ஆம் அதிகாரம், இருமனம் உள்ளவன் தன் வழிகள் என்னவா இருக்கிறான்? நிலையற்ற. இவன் நிலைய நிற்க முடியாது. வசனத்தை கேட்பாங்க, நல்லா உட்காருவாங்க, கர்த்தரை நல்லா ஆராதிப்பாங்க, நல்லா வசனத்தை கேட்டிருப்பாங்க. ஆனால் வீட்டுக்கு போனவன என்ன பண்ணுவாங்க? திருப்பியும் பழைய காரியத்தையே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ இவன் என்ன பண்ண, கர்த்தர் சொல்கிறாரு, அவன் கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதை வாச்சிடலாம் இல்லைங்களா? அது இன்றைக்கி நமக்கு அதை அங்கே டீல் பண்ணோம். அதெல்லாம் நமக்குள்ளே இருக்குமானால் இன்றைக்கி அதெல்லாம் நம்ம சரி செய்யணும். இன்றைக்கி சரி செய்யும்போது தான் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ரொம்ப அருமையாக நேர்த்தியாக மாற்றுகிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் பாருங்கள். யாக்கோபு 1:5, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவரும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரை கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில். இப்போ ஒரு விஷயம், கர்த்தர்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டுட்டீங்க இல்லைங்களா? கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இப்போ நீங்கள் ஒரு காரியத்தை கர்த்தர்கிட்ட கேட்டுட்டீங்க, அதை அறிக்கை பண்ணிட்டீங்க, இந்த வசனம் இப்படி சொல்லுது ஆண்டவரே அப்படின்னு அறிக்கை பண்ணிட்டோம். இப்போது அவனுக்கு அது என்ன பண்ண சொல்கிறார்? இப்போது கொடுக்கப்படும் சொல்கிறாரு. ஆனாலும் இங்கே தான் ஒரு பெரிய ஒரு பாயிண்ட்டை வச்சிட்டார் இப்போ யாக்கோபு. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சொல்லப்போல, எவ்வளோன்னு சொல்லலை, ஆனால் எவ்வளவாகிலும் என்ன பண்ணக்கூடாதான்? எல்லாம் சொல்லுங்கள், எவ்வளவாகிலும் நான் சந்தேகப்பட மாட்டேன், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சந்தேகப்பட மாட்டேன் சொல்கிறவர்கள் அப்படியே நிச்சயமாக நடக்கும்னு நினைக்கிறேன். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சந்தேகப்பட மாட்டேன் இல்லைங்களா? எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் எப்படி கேட்கணுமா? விசுவாசத்தோடு கேட்க கடவன். எப்படி கேட்கணும் சொல்லி தர்றாரு? விசுவாசத்தோடு. இப்போது ஆண்டவர் அத்திமரத்தை பார்த்து பேசினார். அது 24 மணி நேரத்துக்குள்ள பட்டு போயிடுச்சு. இப்போ பட்டு போனதுக்கு அவர் வார்த்தையில் எல்லா வல்லமை இருக்குது. நீங்கள் கேட்கலாம், அவர் கர்த்தர் இல்லைங்களா, அவர் தேவன் இல்லைங்களா, அவருக்கு எல்லா வல்லமே கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அவர் 100% இந்த பூமியில் வாழும் பொழுது மனிதனாகவே வாழ்ந்தார், 100% கடவுளாகவும் வாழ்ந்தார். ஏன் அப்படின்னா சீஷர்களுக்கு சொல்லித்தராரு, எனக்குள்ளே என்ன இருக்குதோ அது எல்லாத்தையும் உனக்குள்ளே நான் வச்சுருக்கிறேன்னு சொல்லித்தராரு இல்லைங்களா? வேறு எந்த அதை சொல்லித்தர டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி கட்டுற அந்த இடத்துல அத்திமரத்தை நான் எப்படி பேசுகிறேன் நடக்குதோ அதே மாதிரி நீ பேசணும், என்ன பண்ணும்? நடக்கும். ஆனால் விசுவாசத்தோடு சொல்லணும்னு சொல்கிறாரு. இங்கே தான் பாயிண்ட் ஆண்டவர் வச்சுருக்கிறார். இன்றைக்கி நிறைய பேருக்கு ஏன் இன்றைக்கி நடக்கலை, அற்புதங்கள் ஏன் நடக்கலை, அதிசயங்கள் ஏன் நடக்கலை, ஏன் இன்றைக்கி இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் ஏன் நடக்கலை, ஏன் இன்னும் எனக்கு ஒரு பிரேக் த்ரூ வரல, ஏன் எனக்கு இன்னும் புதிய காரியங்கள் நடக்கலை அப்படின்னா, எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க. கர்த்தர்கிட்ட ஒரு காரியத்தை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, கர்த்தர்கிட்ட ஒரு காரியத்தை நம்ம அறிக்கை பண்ணிக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக கர்த்தர் செய்வாருங்க. அவர் வழியை வாக்கு பண்ணுவாருங்க. ஒருவேளை நாட்கள் போயிருக்கலாம், வருஷங்கள் போயிருக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணாரா இல்லைங்களா? குழந்தை பிறகு எவ்வளோ வருஷம் ஆச்சுங்க? 25 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ ஏன் அவர் காத்திருக்க பண்ணாரு? ஏன் அப்படின்னா அந்த காத்திருப்பின் நேரத்தில் கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை பூஸ்டப் பண்ணணும்னு விரும்புகிறாரு. ஏமேன், விளங்குதுங்களா? அந்த காத்திருப்பு நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்? காத்திருப்புன்னு சொன்ன உடனே நாம் நினைக்கிறதெல்லாம் என்னது? காத்திருக்கிறதா? அந்த நேரத்தில் தான் நிறைய என்ன பண்ணுவோம், நம்ம சந்தேகத்தை உள்ளே விட்டுருவோம், கவலை உள்ளே விட்டுருவோம், கஷ்டத்தை உள்ளே விட்டுருவோம், தேவையில்லாத காரியங்களை உள்ளே விட்டுருவோம். இப்போ என்ன உள்ளே விட்டுருவோம், அதுக்கப்புறமா நடக்கலை பிதர், ஆகலை பிதர், கத்த செய்யலை பிதர். இல்லை, அவர் நிச்சயமாக செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். 25 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்குது அப்படின்னா கர்த்தர் என்ன பண்ணுறார்? ஆபிரகாமை விசுவாசத்தில் பலப்படுத்துகிறார். அவருக்கு சந்தேகம் இருந்துச்சு, அவருக்கும் கவலை இருந்துச்சு. ஏன்னா ஆண்டவர் சொல்கிற வாக்குத்தத்தத்துக்கும் அவன் வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிற நான் நிச்சயமாக தருவேன்னு சொல்கிறாரு. ஒரு காலம் வரும், அந்த நேரத்தில் நிச்சயமாக நான் உனக்கு குழந்தைய தருவேன்னு சொல்கிறாரு. அதே போல் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், ஒரு காலம் வரும், நிச்சயமாக நீங்கள் எதெல்லாம் விசுவாசத்தில் கேட்டிருக்கிறீர்களோ தேவன் அதை எல்லாவற்றையும் இந்த காலை நேரத்தில் உங்கள் சபைக்கு தேவன் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அதில் ஒரு விஷயம், நான் சந்தேகப்படக்கூடாது, நான் இருமனமுள்ளவனா இருக்கக்கூடாது. அந்த டவுட் சொன்ன இல்லைங்களா, டபுள் மைண்டட் பீப்புள். அந்த டபுள் மைண்டட் பீப்புள் இருக்கவே கூடாது பாருங்க. அதில் இருந்துச்சு அப்படின்னா என் வாழ்க்கையில் கர்த்தரிடத்தில் எதையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இப்போ இதுக்கு யார் காரணம்?
எல்லாம் சொல்லுங்கள், நான் தான் காரணம். சொல்லுங்கள், நான் தான் காரணம். ஒரு போதகர் எப்படியா சொல்கிறாரு பாருங்களேன். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் ஒரு காரியத்தை சொல்லிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் தூங்க போயிடுவீங்க. என்ன பண்ண போயிடுவீங்க? தூங்க போயிடுவீங்க. ஆனால் அந்த காரியம் ஆவிக்குரிய மண்டலத்தில், ஆவிக்குரிய உலகத்தில் உங்களுக்காக இரவும் பகலுமாக வேலை செய்து கொண்டே இருக்குதான். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? உங்களுக்காக அந்த காரியம் வேலை செய்து கொண்டே இருக்குது. ஏன் அப்படின்னா, உங்களுடைய காரியத்தை கொடுக்கறதுல கர்த்தர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாரு. அதனால வேதம் சொல்லுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு, நீங்கள் எதை கேட்குறீங்களோ கர்த்தர் நிச்சயமாகவே தர வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் என்ன பண்ணான்னு, ஒருவேளை இந்த கால நேரத்தில் சொல்கிறேன், சந்தேகம் உள்ளே இருந்துச்சுன்னா வெளியே தூக்கி எரிஞ்சிருங்க. பிசாசு நிறைய இடத்துல சந்தேகத்தை கொண்டு வருவான். நீ பார்த்தியா கர்த்தரை விசுவாச, கர்த்தரை நம்பின, பார்த்தியா இப்படி ஆயிடுச்சு, பார்த்தியா. சும்மா போயிட்டுருப்பீங்க, டக்குன்னு வண்டியில் ஏதாச்சும் சின்னதாக ஏதோ அடிபட்டுருச்சுன்னு சொல்லுவோம், பார்த்தியா நீ கர்த்தரை விசுவாச்ச, அவர் தான் உன்னை இப்படி பண்ணிட்டாரு. நாம் தப்பாக போயிருப்போம், தப்பான ரூட்டில் போய் நம்ம விழுந்திருப்போம். அதுக்கு நம்ம என்ன நினைப்போம்? கர்த்தர் தாங்க உழுக்காட்டிட்டாரு, கர்த்தரை என்னை சோதிக்கிறாருங்க, கர்த்தாவே நீ ஆராய்ந்து பார்க்குறீங்க ஆண்டவரே, என்னை மன்னி. இல்லை, இது தவறான ஒரு காரியம். நாம் தப்பாக போயிட்டு நாம் தப்பான ஒரு காரியத்தில் விழுந்துட்டு நாம் போய் ஆண்டவரே நீ ஆயிடுச்சு ஆண்டவரே அப்படி சொல்கிற கர்த்தர் மேலே வைக்கல. அதான் சொல்கிறேன், எவ்வளவாகிலும். அப்போ அதெல்லாம் சந்தேகம்தான். அப்போ நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நான் சந்தேகத்தோடு வாழணுமா இல்லை விசுவாசத்தில் வாழணுமா? விசுவாசத்தில் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இருக்க எல்லா மலைகளையும் பேர்க்கக்கூடிய மாறிடுவீங்க, குன்றுகளை பேர்க்கக்கூடியவங்களாக மாறிடுவீங்க. உங்கள் வாழ்க்கை இருக்க எல்லா சோதனைகளையும் நீங்கள் ஜெயிக்கக்கூடியவங்களாக மாறிடுவீங்க. ஏமேன். ஏன் அப்படின்னா, நன்மை அதே அதிகாரத்தில் இருக்குது, நன்மையான எந்த ஈவுகளும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் அங்கிருந்து இறங்கி வருதான். இப்போ அங்கே ரெடி ஆயிடுச்சு, ஏற்கனவே ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் ரெடியாக வச்சுட்டாரு. இப்போ விசுவாசத்தினால பேசி எடுக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? அது ஆவிக்குரிய உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஃபிசிக்கல் வேர்ல்டில், அதாவது பார்க்கிற விதத்தில் என்ன இப்போது நடக்கணும். ஏசு அத்திமரத்தை பார்த்து பேசினார், பேசுகிற உடனே அந்த வேரில் ஏதோ ஒரு மாற்றம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆனால் அது வெளிப்படையாக பார்க்கறதுக்கு 24 மணி நேரம் ஆயிடுச்சு. எத்தனை பேருக்கு விளங்குது? உள்ள பேசுகிற உடனே ரூட்டில் போய் ஏதோ ஒன்று நடக்குது, அந்த வேரில் ஏதோ ஒன்று நடக்குது. நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் பிரச்சனையை பார்த்து பேசுகிற உடனே ஆவிக்குரிய உலகத்தில் முதல்ல போய் என்ன பண்ணுது? அதுக்கு காரணமாக இருக்கிற காரியங்களை என்ன பண்ணுது? அது டீல் பண்ணுது. அந்த வசனம் டீல் பண்ணுது. அதை டீல் பண்ண உடனே நாட்கள் போக 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 நீங்கள் அதை பார்க்கக்கூடிய விதத்தில் தேவன் உங்கள் கண்ணுக்கு முன்பதாகவே தேவன் கொண்டு வருகிறார். ஆமென். நாம் என்ன நினைக்கிறோம்? சொல்லிட்டு அமைதியாக விட்டுறோம். சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்? நாம ஒன்றும் நடக்கல பிரதர். நீங்கள் சொன்ன உடனே அது உங்களுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கும். ஆமென். சொன்ன உடனே என்ன ஆகும்? உங்களுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கும். இங்கே சொல்கிறாரு இல்லைங்களா, சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுறவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறானா? எல்லாரும் படிங்க பார்க்கலாம். காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு. எத்தனை பேர் பீச் பக்கம் போயிருக்கிறீங்க? பீச்சுக்கு போயிருக்கிறீங்களா? அந்த அந்த அலையை பார்த்துருக்கீங்களா? அப்படியே பயங்கரமாக வரும் அலை. நாம் நினைப்போம் இந்த அலை அப்படியே அடிச்சுட்டு போயிடும் போல் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த அலை என்ன எவ்வளோ வேகமாக வந்துச்சோ அவ்வளோ வேகமாக என்ன பண்ணிடுது? பின்னாடி போயிடும். சந்தேகம் அப்படி தான். அப்படியே சந்தேகம் டபுள் மைண்ட். அப்படியே சர்ச்சை ஊற்றினா, ஓ அல்லேலூயா கர்த்தாவே நன்றி 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 அப்படின்னு சொல்லுவோம். வீட்டுக்கு போன உடனே, ஆமாம் நேற்று தான் அப்படி இருந்துச்சு, இன்றைக்கி அப்படி நடக்குமா? கண்ணிக்கு நடக்குமா? அப்போ என்ன உண்டாது? நாம் சபைக்குன்னு வரும்பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம்? இங்கே கேட்ட சில வார்த்தைகளை கேட்ட உடனே அப்படியே நமக்கு ஒரு குதூகலம் வந்துடுது. ஆனால் வீட்டுக்கு போனவன் என்ன பண்ணிடுறோம்? அந்த வார்த்தைகளை என்ன பண்ணிடுறோம்? நம்ம மறந்துட்டு நம்முடைய காரியத்தை பேச ஆரம்பிச்சிடறோம். ஏன் வாரம் வாரம் சபைக்கு வர்றோம் தெரியுமா? வாரம் வாரம் ஏன் ஆண்டவர் ஒரு சிஸ்டத்தை வச்சுருக்காரு தெரியுமா சபைக்கு? ஏன்னா சபையில் தான் இது போதிக்கப்படுது. சபையில் ஆவியானவர் என்ன பண்ணுற வசனங்களை என்ன பண்ணுறார்? நமக்கு போதித்து எடுத்து காண்பிக்கிறார் போதகர்கள் மூலியமாக. அப்போ எடுத்து காண்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்குது? அந்த பிரச்சனையை டீல் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அதை டீல் பண்ணி என்ன பண்ணுங்க? வீட்டில் போய் நீங்கள் திருப்பியும் பேச ஆரம்பிச்சிடுறீங்க இல்லைங்களா? நல்ல வேலை நீங்கள் நம்ம பேசுகிற அவிசுவாசமான வார்த்தைகளை கேட்டு நீங்கள் ஆண்டவர் அதெல்லாம் செஞ்சுருந்தார் அப்படின்னா இன்றைக்கி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். எல்லாம் யோசிச்சு பாருங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பேசுகிற அவிசுவாசமான காரியங்களை ஆண்டவர் கேட்டு இந்த உலகத்தில் அதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா எப்படி இருந்திருக்கு இந்த உலகம்? நம்ம கோபத்தில் என்ன வேணால் பேசுகிற சில நேரத்தில் அதெல்லாம் நடக்கிற மாதிரி இந்த உலகம் இருந்துருந்துச்சுன்னா எப்படி இங்கே இருந்திருக்கும்? உலகம் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் தேவன் அப்படி விடல. தேவன் கிருபையாக இருக்கிறார்.
அவர் கிருபையின் தேவன். இது கிருபையின் காலம் இல்லைங்களா? அதனால தான் வந்து கிருபையை தேவன் என்ன பண்ணுறார், எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். சந்தேகத்தை அகற்ற வேண்டும் விரும்புகிறார், கவலை அகற்ற வேண்டும் விரும்புகிறார். இங்கே நான் வந்து சந்தேகத்தை மட்டும் சொன்னால் நிறைய காரியம் இருக்குது. நிறைய இதில் சில நேரம் என்ன பண்ணுவாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. நல்ல விஷயத்துக்கு அழுகலாம், தப்பு கிடையாது. ஆனால் அழுகிறதே ஒரு வாழ்க்கையை வச்சுருப்பாங்க. மூஞ்சி அப்படியே சோகமாக வச்சுருப்பாங்க, அப்படியே டிப்ரெஷன் ஸ்பிரிட் இல்லைங்களா, அதெல்லாம் அப்படியே சோகமாக வச்சுருப்பாங்க. அவங்க பேசுகிற பேச்சே வித்தியாசமாக இருக்கும், ஆளே வேற மாதிரி இருப்பாங்க. நீங்கள் பேசி பாருங்களா, எங்கே போதார் எனக்கு கத்தர் செய்ய போகிறாரு, கத்தருக்கு செஞ்சாலும் செய்வார், செய்யாட்டியும் போவார். இப்படியா கத்தர் நம்மளை வச்சுருக்கிறாரு? இல்லை இல்லை, செய்யாட்டியும் போகிறதுக்காக கத்தரை வைக்கல, நான் செய்யறதுக்காகவே கத்தர் உங்களை உருவாக்கியிருக்கிறாரு. ஆமென். கத்தர் அவர் எல்லாத்திலும் உங்களுக்கு பெஸ்ட்டானதை கத்தர் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாரு. அதனால் சொல்கிறார், ஏன் இந்த வார்த்தையை நான் காண்பிக்கிறேன் அப்படின்னா, இது மாதிரி நீ இருக்காதன்னு சொல்கிறாரு. எதை மாதிரி இருக்காத? சந்தேகத்தில் வாழாதன்னு சொல்கிறார் கர்த்தர், கவலையில் வாழாதன்னு சொல்கிறாரு. நீங்கள் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை வாட்சி பாருங்களேன். கவலை எப்படிப்பட்டதுன்னு ஆண்டவர் சொல்லுவார், எல்லாத்தையும் அங்கே டீல் பண்ணுவார் கவலை குறித்து. ஆகாயத்த பறவைகளை பாருங்கள், அவைகளுக்கு நான் பிழை போட்டுறா அப்படின்னா உனக்கு நான் பிழை போட்ட மாட்டேன்னு கேட்பார் ஆண்டவர். அவைகளை பார்க்கல, என்னவா இருக்கிற நீயே விசேஷித்தவனாக இருக்கிறாய். இப்போ எல்லாவற்றை பார்க்கலும் நீங்களும் நானும் ரொம்ப ஸ்பெஷல் கர்த்தருக்கு. எல்லாம் சொல்லுங்கள், நான் ரொம்ப ஸ்பெஷல். நிறைய பேர் சொல்ல மாட்டேறீங்க, எல்லாம் சொல்லுங்கள், நான் ரொம்ப ஸ்பெஷலு கர்த்தருக்கு, நான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறேன். சில பாருங்கள், பிள்ளைகளெல்லாம் அப்பாவுக்கு அம்மாவுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாங்க இல்லைங்களா? சில குழந்தைகள் அம்மாவுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், சில குழந்தை அப்பாவுக்கு ஸ்பெஷலாக இருக்கும். ஆனால் நாம் எல்லாம் பரலோகத்தவனுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்கிறாரு, நம்ம ஹானர் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறாரு, நம்மை அவர் போதித்து நடத்த வேண்டும் என்று விரும்புகிறாரு. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அவர் போதித்து நடத்த வேண்டும் என்று ஒரு நாளும் விசுவாசத்திலே நம்மை நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. சரி, இன்றைக்கி வேதத்திலேருந்து ஒரு மனிதனை காட்டுறோம் பாருங்கள். 2 காரியத்தை காட்டலாம், ஆனால் நமக்கு நேரம் இருந்துச்சுன்னா காட்டுறேன். ஒரு மனிதனுக்கு காண்பிக்கிறேன், ஒரு சம்பவத்தின் மூலியமாக இந்த சந்தேகத்தையும் காட்டுறேன். 2வது காரியம், எப்படி விசுவாசத்தினால, நான் சொன்னேன் இல்லைங்களா, எப்படி விசுவாசத்தினால காரியங்களை செய்ய முடியுங்கிறத நான் காண்பிக்கிறேன் பாருங்க. திருப்பிக் கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம். உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான் இது. எலியா பற்றின ஒரு சம்பவம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம். எலியா பற்றி சொல்லணும் அப்படின்னா 17ஆம் அதிகாரத்தில் எழுதிருக்கு இல்லைங்களா, கிலியாத்தின் குடிகளே திஸ்பினாக எலியா. அவரை பற்றி அவ்வளோதான் இன்ட்ரடக்ஷன் இல்லைங்களா, அவ்வளோதான் சொல்லப்படுது அந்த இடத்துல. அவர் என்ன பண்ணுறாரு, ஆகாப் ராஜாக்கு முன்னாடி போய் சொல்கிறாரு, என்ன பண்ணுறாரு, 3 வருஷம் 6 மாதம் மழை வராதுன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி என்ன பண்ணுது, மழை வரல. சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு, இவர் கேரித் ஆற்றங்கரையில் போய் தங்கியிருக்கிறாரு. கர்த்தர் அந்த இடத்துல இவனுக்கு போஷிக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த ஊர் இப்போ ஒரே பஞ்சத்தினால் ஆட்கொள்ளப்படுது. அதுக்கப்புறம் மறுபடி திருப்பி சாரிபாத் உதவி வீட்டுக்கு போகிறாரு. சாரிபாத் உதவி தற்கொலை பண்ணோன்னு நினச்சிக்கிறா. கொஞ்சம் அப்பவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்குது. இப்போ அதை வச்சு என்ன பண்ணுறாரு, நான் எலியா தீர்க்கதரிசின்னு ஆண்டவர் சொல்கிறார், எலியா அந்த சாரிபாத் வீட்டுக்கு போன்னு சொல்கிறாரு. இவர் போகிறாரு. அந்த அம்மா சொல்லுது, எங்கிட்டே கொஞ்சம் தான் இருக்குதுப்பா, நீ அதிலே கேட்குறியா? இல்லை பரவாயில்ல, கொஞ்சத்தில் கொஞ்சம் எட்டுவான்னு சொல்கிறாரு. அதை வாங்கி சாப்பிட்டு ஆசீர்வதிக்கிறாரு. அந்த பஞ்ச காலத்தில் அந்த சாரிபாத் அம்மா மாதிரி ஒரு பணக்காரமாக உலகத்தில் இருந்திருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. கர்த்தர் அந்த மாதிரி மாற்றி காட்டினார் பஞ்ச காலத்தில் இல்லைங்களா. ஏன் அப்படின்னா அங்கே எலியா தீர்க்கதரிசி ஆசீர்வதிக்கிறாரு இல்லைங்களா. ஏன்னா அந்த பஞ்சத்தின் நாட்களில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, எலியா சொன்ன வார்த்தையின்படியே மா செழித்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை இல்லைங்களா. அதுக்கப்புறம் அந்த மகனுக்கு சொஸ்தமில்லாமல் ஆகிடுது, சுகமில்லாமல் ஆகிடுது. அதுக்கப்புறம் எலியா என்ன பண்ணுறாரு, திருப்பியும் சுகப்படுத்துகிறாரு. இந்த காரியங்கள்லாம் 17ஆம் அதிகாரத்தில் எலியாவை குறித்த காரியங்கள். இப்போ திருப்பி என்ன பண்ணுறாரு, ஆகாப் ராஜாவுக்கு முன்னாடி வராரு. ஆகாப் ராஜாவுடைய மனைவி பேர் எசபேல். எல்லாம் சொல்லுங்கள், எசபேல். அப்போ இவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, தீர்க்கதரிசிகளை என்ன பண்ணுற, கொலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அந்த காலத்தில் ஒபதியா என்கிற ஒரு தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். 18ஆவது அதிகாரத்தில் சொல்லப்படுது. அந்த மனிதன் என்ன பண்ணுறான், 50 பேராக தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்துல வச்சு அவங்களுக்கு போஷித்துக்கிறார். அவங்களுக்கு வேண்டிய உணவு எல்லா காரியத்தையும் செய்கிறார். இவர் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறார். இப்போது இவர் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு. இப்போ திருப்பியும் வராரு. இப்போ ஆண்டவர் சொல்ல, திருப்பி நீ ஆகாப் ராஜாக்கு முன்னாடி போன்னு சொல்கிறாரு. இப்போ திருப்பியும் வராரு. இப்போ திருப்பியும் வந்த உடனே அந்த காரியங்கள் தான் 18ஆவது அதிகாரத்தில் எழுதப்படுது இல்லைங்களா. இப்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த காரியத்தை நான் வாசிக்கலாம் வாங்களேன். இப்போது வந்த உடனே ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார். ஆகாப் ராஜா ஒபதியாட்ட சொல்கிறார், நீ போய் ஆகாப்பு சொல்லு, நான் வந்திருக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொன்ன உடனே இப்போ ஒரு காரியம் நடக்குது பாருங்கள். 18ஆவது வசனத்தில் வாசிக்கிறேன். அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளையிட்டு பாகாலை பின்பற்றினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். அப்போ இந்த வறட்சிக்கு என்ன காரணம், இந்த பஞ்சத்துக்கு என்ன காரணம்,
ஏன் கர்த்தர் வந்து அந்த இடத்துல மழையை கொடுக்கல? இப்போ கர்த்தர் தான் காரணமா? ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அவர்கள் செஞ்ச அந்த பாவம், விளங்குதுங்களா? தவறான காரியம். பாகால இந்த சிலை வழிபாட்டை உள்ளே கொண்டு வந்தா பாருங்க, எசபேல் கொண்டு வந்தா பாருங்க. கொண்டு வந்ததுக்கப்புறமா தான் தேசத்தில் இப்பேற்பட்ட காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சுது. ஆனால் இந்த எளிய தீர்க்கதரிசி கர்த்தருக்காக வைராக்கியமாக உள்ள ஒரு மனிதன் இல்லைங்களா? இவர் ஆண்டவரை பார்த்து, இவர் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கிற மனுஷன். ஆண்டவர் சொல்லி தான் எல்லாம் செய்கிறார் இவர் இல்லைங்களா? அந்த சொல்கிறாரு, நீங்கள் தேவையில்லாத காரியத்தை செஞ்சிட்டீங்க, இந்த பாகால வழிபட்டுருக்கிறீங்கன்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களும் இருக்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க. இவர்கள் ரொம்ப இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? ஒரு வித்தியாசமான ஜனங்க. ஆண்டவருடைய வசனத்தில் என்ன நல்லது நடக்கும்போது ஆண்டவரை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. காரியம் மாறும்பொழுது ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்குற ஆட்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லைங்களா? இப்போ 19 பாருங்க. இப்பொழுதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் எசபேலின் பந்தியில் சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசி 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். இப்போ கூட்டு வர சொல்கிறார். அந்த தீர்க்கதரிசிலாம் கூட்டிகிட்டு வா, எசபேல் இருக்கிற அந்த தீர்க்கதரிசிலாம் கூட்டுவான்னு சொல்கிறாரு. 450 பேர்த்தை கூட்டு வராங்க. அதற்கு ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லா இடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடும்படி செய்தான். கர்மேல் பர்வதத்துக்கு போகிறாங்க. இப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். 21வது வசனத்தில் இப்போ எலியா வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார். இந்த டபுள் மைண்டட் பீப்புள் சொன்னேன் இல்லைங்களா, இங்கே கொண்டு வர்றாரு பாருங்க. எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால், அப்படியே வருதுங்க, பைபிள் இருக்குதுங்களா எல்லாருக்கிட்டையும், அந்த அண்டர்லைன் பண்ணுங்க. அப்படியே 2 நினைவுகளால் வருதா இல்லைங்களா? அந்த இடத்துல 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். ஏன் அப்படின்னா 2 யோசிக்கிறாங்க. ஒன்று, நல்லது நடக்கும்போது கர்த்தர் நல்லவர் வல்லவர்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு பிரச்சனையை பார்க்கும் பொழுது அந்த காரியத்துக்கூட அப்படி செஞ்சு போயிடுறாங்க. அந்த ஆகாப் ராஜா என்ன பண்ணுறாரு? பாகாலை தான் வழிபடணும்னு சொல்கிறார். அந்த எசபேல் வந்து ஆகாப் ராஜாட்ட சொல்கிறாரு, இந்த பாகாலை வழிபடணும்னு சொல்கிறார். அதே மாதிரி முழு தேசத்தை என்ன பண்ணுறா? பாகாலை வழிபட வைக்கிறான். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணுறாங்க? அதை பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறாங்க, எதுவுமே சொல்லலை. ஆனால் அதுக்குள்ளே இருந்து இந்த எலியா தீர்க்கதரிசி எழும்பி வந்திருக்கிறாரு. அப்போ இவருக்குள்ள ஒரு வைராக்கியம், கர்த்தரை குறித்து நான் வணங்க மாட்டேன், ஏன்னா என்னுடைய தேவன் இஸ்ரவேலின் தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்க எல்லா அற்புதங்களையும் லைவாக பார்த்த மனுஷங்க. நல்லா யோசிங்க. நாம் நிறைய அற்புதங்களை கண்ணால் பார்த்துருக்குறோம். தேவன் உங்களுக்கு வழி நடத்தின விதங்களை யோசிச்சு பாருங்க, பார்க்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. தேவன் உங்களை வழி நடத்தின விதங்களை, கூட்டிகிட்டு வந்த விதங்கள். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்ம ஜர்க்காயிடுறோம், பின் வாங்கி போயிடுறோம் சில நேரத்தில். ஆனால் அதனால தான் எளிய அந்த மென்ஷன் பண்ணுற 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். நிறைய நேரத்தில் நம்ம எந்திரிச்சு நல்லா நடப்போம்னு நினைப்போம். இந்த குழந்தைங்க பார்த்துருக்குறீங்களா? இந்த சின்ன வயசில் அந்த 2 அது நான் 1 வயசுங்களா 1.5 வயசு நடக்கும். அப்போ தான் மெதுவாக அந்த நடக்கிற ஸ்டேஜ் வரும் இல்லைங்களா? மெதுவாக நடந்து வரும். ஆனால் டமால் திரும்பி கீழே விழுந்துடும். ஆனால் திரும்பி எந்திரிச்சு நடக்கும். அப்புறம் திருப்பியும் அது அப்படியே நடக்கும், கீழே விழும், நடக்கும், கீழே விழும். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறாங்க? இந்த ஜனங்க அப்படிப்பட்டவங்கள தான் இருக்கிறாங்க. நடக்கிறாங்க, கர்த்தருக்காக போகிறாங்க, அற்புதங்களை பார்க்கும்போது கர்த்தரை பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? மறுபடியும் சூழ்நிலை மாறும் பொழுது என்ன பண்ணுறாங்க? மறுபடியும் கீழே விழுந்துடுறாங்க. அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. நான் அப்பேற்பட்ட ஜனங்கள் அவங்கள பார்த்து எலியா சொல்ல 2 நினைவுகளால் நீங்கள் குந்தி குந்தி நடப்பீர்கள். இவங்க கர்த்தருடைய அற்புதங்களை கண்ணார பார்த்த மனுஷங்க இல்லைங்களா? இவங்களுக்கு முன்னாடி செங்கலை 2 பொழந்துச்சு இல்லைங்களா? தேவன் அந்த 10 வாதைகளை கொடுத்தார் இல்லைங்களா? எகிப்தில் எல்லாம் கண்ணால் பார்த்த மனுஷங்க இவங்கெல்லாம். இதெல்லாம் பார்த்து வந்த மனுஷங்க இவங்கெல்லாம். ஆனால் இந்த இடத்துல எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்குது. நான் ஒரு காரியத்தை காண்பிக்கிறேன். ஆனால் பைபிளில் நிறைய காரியம் இருக்குது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக. அவங்களுக்கு கானான் தேசத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது. எல்லாம் போயிருக்கலாம், ஆனால் போக முடியல. ஏன்? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து சந்தேகப்பட்டார்கள். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. கானானை விசுவாசித்தார்கள், ஆனால் வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கலை. கானானை எங்களுக்கு தான் நினச்சாங்க, ஆனால் அதுக்கு உண்டான விசுவாசம் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க ஆட்களை அனுப்பி கோத்திரத்தில் ஒருத்தரை மோசே காலத்தில் அனுப்புகிறாரு, போய் பார்த்துட்டுவான்னு சொல்கிறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க? ஐயோ ராட்சசர்கள், நம்மளால் ஜெயிக்க முடியாது, அவங்க பயங்கரமாக இருக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிறதெல்லாம் சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான நல்ல தேசங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாம் நல்லது வேணும், ஆனால் நல்லதுக்கு உண்டான விசுவாசம் உள்ளே இல்லை. இப்போ நமக்கு அப்படி தான், நல்லதெல்லாம் வேணுங்க, ஆனால் அந்த நன்மையானதை பெற்றுக்கொள்றதுக்கு அந்த விசுவாசம் உள்ளே இருக்கிறது இல்லை. விளங்குதுங்களா? இன்றைக்கி சூழ்நிலை மாறணும்னு விரும்புகிறோம், ஆனால் அந்த சூழ்நிலையை மாற்றக்கூடிய விசுவாசம் நம்மகிட்ட என்ன பண்ணுறதில்ல, இருக்கிறதில்ல. கேட்கும் போது ஒரு குதூகலம் உண்டாகுது, ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறோம்? நம்ம அதை மறந்துடுறோம்.
ஏன் அப்படின்னா அந்த உலகத்தில் விசுவாசம் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழணும் அப்படின்னா விசுவாசமானது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் எலியா இங்கே பார்த்து கேட்குற 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். அப்புறம் சொல்கிறாரு பாருங்க, கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்றார். ஜனங்கள் பிரதித்திரமாக அவருக்கு, இவங்க இப்படி தான், எம்மதமும் சம்மதம், நான் இப்படியும் இல்லை இப்படியும் இல்லை, ஆற்றுல ஒரு காலு சேத்துல ஒரு காலுங்கிற மாதிரி நான் இப்படியும் இருந்து கொள்கிறேன், அடியேன் இப்படியும் இருந்து கொள்கிறேன். சபைக்கு வரும்பொழுது நான் கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்கிறேன், வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் என்னுடைய வாழ்க்கை நான் வாழ்ந்து காட்டுகிறேன். அப்படிங்களா? இது இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி இருக்கக்கூடாது பாருங்கள், ரொம்ப வித்தியாசமான ஜனங்க இல்லைங்களா? அந்த மாதிரி வாழ்ந்துடக்கூடாது யாரும். ஒருவேளை உங்கள் மனதில் அப்பேற்பட்ட காரியம் இருந்துச்சுன்னா வெளியே அகற்ற வேணும் நான் நினைக்கிறேன் இல்லைங்களா? அவர் சொல்கிறா பாருங்க, கர்த்தர் தெய்வமானால் அவர் ஏதோ ஒன்றில் இரு, கர்த்தர் தான் தெய்வமா அவட்ட இரு. பாகால் தெய்வம் நினைக்கிறியா அங்கே இருந்துரு. 2த்துக்கும் சென்ட்ரல் இருக்காத. அங்கே வசனம் சொல்லுது பாருங்க, ஒன்றும் பேசவில்லை, ஒன்றுமே பேசலையா அந்த இடத்துல. யோசிச்சு பாருங்க, நாம் சில நேரத்தில் நம்மளை நிறைய கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா? அது அப்படியா இருக்குமா, இப்படி கேட்குமா? நம்ம ஒன்றும் பேச மாட்டோம், அமைதியாக இருப்போம். நம்ம என்ன நினச்சிக்குவோம், மௌனம் சம்மதம் அப்படின்னு நினச்சிக்குவோம் இல்லைங்களா? அப்படி கிடையாது பாருங்க. தேவன் அப்படி நம்மளை வச்சிருக்கல. பிரச்சனை நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அப்படியே தலைமையில கை வச்சு உட்காந்துக்குவோம். ஐயோ அவ்வளோதான் புதர், முடிஞ்சிருச்சு புதர் நினைப்போம். ஆண்டவர் என்ன சொன்னார், நீ சொன்னபடி ஆகும் என்று மார்க்கில் சொல்கிறாரு. நாம் என்ன பண்ணிடுறோம், அமைதியாக இருந்துடுறோம். புதர் எதுக்கு புதர் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறீங்களா? சொல்லணும், எல்லாம் சொல்லுங்கள், சொல்லணும். பிரச்சனையை பார்த்து பேசணும், மலையை பார்த்து பேசணும். வாழ்க்கையில் எதெல்லாம் மழைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் பேசணும். பேசும்போது தான் நடக்கும். ஏன் இந்த சத்தியங்களை திரும்பி திரும்பி பிரசங்கம் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா இந்த பூமியில் இருக்க வரைக்கும் பிரச்சனை, போராட்டம் எல்லாமே இருக்குது. ஏன்னா வசனமே சொல்லுதுல, உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை அவர் ஜெயித்துட்டாருங்க. இப்போ யார் ஜெயிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது? நாம் இந்த பூமியில் இருக்க வரைக்கும் போராட்டம் பிரச்சனை எல்லாமே இருக்கும். ஆனால் நாம் என்ன பண்ணாம வெற்றி நட போன இந்த பூமியில், அதுக்கு இந்த விசுவாசம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இப்போ சொல்கிறாரு பாருங்களேன், ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகள் மீதியாக இருக்கிற நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசியோ 450 பேர். இப்போது சில காரியம், இப்போ இதுக்கப்புறமா சில காரியங்களை சொல்கிறார். இப்போ 2 காரியங்கள் நடக்குது இல்லைங்களா? இப்போ பாகால் தெய்வமானால், இப்போ பாகால் ஒரு தெய்வம் நீங்கள் சொல்கிறீங்க, கர்த்தர் தெய்வம் நான் சொல்கிறேன். ஆனால் கர்த்தர் தெய்வங்கிறது இவர் மட்டும்தான் சொல்கிறாரு இல்லைங்களா? ஆனால் இவரோட பிரின்சிபல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற. என்ன பண்ணுறாரு, கோத்திரத்துக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு கல்லை எடுக்கிறாரு, அதை சுற்றி வைக்கிறாரு, அதில் விறகுகளை அடுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அதன் மேலே தண்ணி ஊற்றுறாரு. 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் 34 பாருங்களேன், விறகுகள் மேலே ஊற்றுங்கள் என்றான். இந்த மாதிரி ஊற்றுறாங்க, 3 தரம் ஊற்றுறாங்க இல்லைங்களா? இது எலியாவினுடையது. ஆனால் இவனுடையது என்ன பண்ணுறாங்க பாருங்களேன், என்ன நடக்குது பாருங்கள். 23 முதல்ல இதை பார்த்துருவோம். இப்பொழுதும் 2 காளைகளை என்னிடத்தில் கொண்டு வரட்டும், ஒரு காளை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகின் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகின் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். இப்போ சொல்கிறாரு, நீங்கள் சொல்லி கூப்பிடுங்க. சந்து சந்தா வெட்டி வச்சு என்ன பண்ணுங்க, விறகின் மேல் வைங்க, நெருப்பு போடாதீங்க, அப்படியே வச்சுருங்க. நீங்கள் தேவனை கூப்பிடுங்க, சொல்லி அப்பொழுது அக்னியால் உத்தரவு அருளும் தெய்வமே என்றான். அதற்கு ஜனங்களாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். என்னவாது நல்ல வார்த்தைன்னு சொல்கிறாரு. அப்பொழுது இப்போ எலியா பேசுகிறாரு பாருங்களேன். அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசியை நோக்கி, நீங்கள் அநேகராயிருந்ததினால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். ஏன்னா இவங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால முதல்ல நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் என்ன பண்ணக்கூடாது, நெருப்பு போடக்கூடாது, காளையை வெட்டி என்ன பண்ணுங்க, அப்படியே வச்சுருங்க, விறகு வைங்க. உங்கள் தெய்வம் ஆச்சுனா என்ன பண்ணுங்க, நீங்கள் அதுக்கு எல்லாம் நீங்கள் வாட்ச் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். அவங்க சொல்கிற வார்த்தைகள்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வாட்ச் பாருங்களேன். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட 26 தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு வரலும் என்று காலை தொடங்கி மதியம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும், இப்போ கூப்பிட்டு பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்கலை. அப்புறம் குதிச்சு ஆடுறாங்க, நடனம் ஆடுறாங்க, அப்பவும் ஒன்றும் நடக்கலை, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கு எலியா என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு, மத்தியான வேளையில் எலியா அவர்களை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தெய்வமே அவன் தியானத்தில் இருப்பான் அல்லது அலுவலத்தில் இருப்பான், அவன் பிரயாணம் போயிருப்பான், தூக்கத்திலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக இருக்கும் என்றான்.
இதெல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டே வராரு பாருங்களேன். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா இப்போ எலியாவுக்கு வராரு. இப்போ எலி என்ன பண்ணுறாரு, நான் சொன்னது மாதிரி கோத்துறதுக்கு ஒரு கல்லை எடுக்கிறாரு, வைக்கிறாரு, அதே மாதிரி வைக்கிறாரு, விறகின் மேலே வைக்கிறாரு, தண்ணி ஊற்றுறாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு பாருங்களேன். 36க்கு வாங்களேன். இப்போ இந்த இடத்துல காண்பிக்கிறேன் விசுவாசத்தினுடைய வல்லமை எப்படிப்பட்டதுன்னு காண்பிக்கிறேன் பாருங்கள். அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசி எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய, படிங்களேன், உம்முடைய வார்த்தையின்படி. அதான் ரொம்ப முக்கியமான. அங்கே என்ன சொல்றாரு, அவன் சொன்னபடியே ஆகும் என்று என்ன பண்ணோம், விசுவாசிக்கணும். இங்கே என்ன பண்ணாரு, நீ சொன்ன வார்த்தையின்படியே. ரெண்டும் ஒன்று தான் திட்டத்தட்ட, இல்லைங்களா? அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை தான் சொல்லுங்கன்னு சொல்கிறேன் நான். இப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அவர் எல்லாத்தையும் வாக்கு தத்தங்களை எழுதி கொடுத்துருக்கிறாரு. அந்த வாக்கு தத்தங்களை எழுதி கொடுத்தது நம்ம என்ன பண்ணோம், எடுத்து நம்ம இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் யார் தந்தாது, கர்த்தர் தான் சொல்லி கொடுத்துருக்காரு எலியாவுக்கு. எப்படி செய்யணும், இதெல்லாம் எப்படி செய்யணுங்கிறது அந்த மாடலை கர்த்தர் தான் சொல்லி. ஏன்னா கர்த்தர் சொல்லி தான் ஆகாப் ராஜாவுக்கு முன்னாடி போய் என்ன பண்ணுறாரு, எலியா சொல்கிறார் 3 வருஷம் 6 மாதம் மழை வராதுன்னு ஆண்டவர் சொல்லி தான் போய் சொல்கிறாரு எல்லாம், இல்லைங்களா? என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகனங்களையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரையும், யோசிச்சு பாருங்க என்ன மாதிரி ஒரு வசனம், இல்லைங்களா? என் வார்த்தையின்படி, அந்த அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்க. நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே. யாருடைய வார்த்தையின்படியே? இப்போ தேவன் உங்களுக்கு வார்த்தை கொடுத்துருக்கிறாரா? எத்தனை பேர் கையில் வார்த்தை இருக்குது? அந்த வார்த்தையின்படியே நீங்கள் செஞ்சீங்கன்னா வைங்களேன், உங்கள் வாழ்க்கை ரொம்ப அருமையாக நேர்த்தியாக மாற ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அந்த வார்த்தையை கத்த சூப்பராக மாற்றி காட்டிடுவார். எத்தனை பேருக்கு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் நடக்கணும் ஆசை வாழ்க்கையில்? நீங்கள் அவர் கொடுத்த வசனத்தை நீங்கள் பேச ஆரம்பிங்களே, அவர் என்ன வார்த்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறாரு, அதை ஒரு நாளும் பேசுங்க. நான் வாளாகாமல் தலையாயிருப்பேன், நான் கீழாகாமல் மேலாயிருப்பேன். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், உயர்ந்த ஸ்தானங்களிலே என்னை ஏறி வர பண்ணுவார்னு சொல்லியிருக்கிறாரு. இயேசுவின் நாமத்தில் அப்படியே நடக்கணும் சொல்லுங்க. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், என்னை பெருகவே பெருக பண்ணுவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். சொல்லுங்களேன், ஒரு நாளும் சொல்லுங்க. காலை எந்திரிக்கும் பொழுது வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்யுங்க. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்ய 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 நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை ரொம்ப வளமுள்ளதாக மாற ஆரம்பிச்சிடும். நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க. இன்றைக்கி நீங்கள் ஒருவேளை கீழே இருக்கலாம், ஒருவேளை சின்ன தொழில் செய்யலாம், ஒருவேளை சின்ன வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கலாம், ஒரு சின்ன காரியத்தை நீங்கள் செஞ்சிட்ருக்கலாம். இதெல்லாம் எப்படி செய்ய முடியும்னு தெரில பிதர். வாடகை வீட்டில் இருக்கிற பிதர் நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம், என்னால் சரியாக வாடகை கட்ட முடியும்னு சொல்லலாம். பிதர் என்னால் லோன் அடைக்க முடியல பிதர், இஎம்ஐ அடைக்க முடியல பிதர், ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிதர் சொல்கிறீங்களா? ஆண்டவர் சொன்னதை நீங்கள் இன்னைக்கு வாயில் எடுத்து பேசுங்க. வாயில பேச 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 கர்த்தர் உங்கள் நாவுகளை அற்புதத்தின் நாவுகளாக மாற்றி காண்பிப்பார். அல்லேலூயா. ஏனால் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்கள் எதை நீங்கள் விரும்புகிறீர்களோ நிச்சயமாகவே கர்த்தர் அதை உங்களுக்கு கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஒவ்வொரு பார்த்து சொல்கிறேன், அவர் சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் பேசும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை வல்லமுள்ளதாக மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். எந்த மழையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, எந்த மலைகளாக இருக்கட்டும், ஆனால் நீங்க சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், என்னை விட்டு விலகி போன்னு நீங்க சொல்லும் பொழுது அது உங்களை விட்டு நிச்சயமாகவே விலகி போகும். ஹல்லேலூயா. எவ்வளவும் சந்தேகப்படாமல், அது ரொம்ப முக்கியம். இங்க எலியா சந்தேகப்பட்டாரா? நான் சொன்னதுக்கு அப்புறம் அக்கினி வருமா வராதா, எரியுமா எரியாதா, சந்தேகப்பட்டாரா? ஏன்னா இவருக்கு நல்லா தெரியுது. ஏன் அப்படின்னா கர்த்தர் 3 வருஷம் 6 மாதம் மழை வர வைக்க நிச்சயமாக செஞ்சார் அப்படின்னா இதையும் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். உங்களை இதுவரைக்கும் நடத்திருக்காருன்னா இனியும் நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்லுது இல்லைங்களா, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்திலே உன் எலும்புகளை நீளமுள்ளதாக்குவார். நான் வற்றாத நீரற்றை போல வளமிக்க தோட்டத்தை போல நான்
இருப்பேன். ஹalleluya. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் என் வாழ்க்கையை செழிக்க பண்ணுவார். நான் கீழாக இருக்க மாட்டேன், மேலாக இருப்பேன். வாழாமல் இருக்க மாட்டேன், தலையாக இருப்பேன். கர்த்தர் என் பேரை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே வைப்பார். ஒரு நாள் சொல்லுங்களேன், கர்த்தர் நிச்சயமாகவே உங்க பேரை பெருமைப்படுத்துவார். ஹalleluya. எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நடக்குது பாருங்க. 39 ஜனங்கள் எல்லாரும் இதை கண்ட போது முகங்குப்புற விழுந்து, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். ஒருவேளை உங்களுக்கு ஒன்றும் சொல்ல தெரியலையா, வசனமே தெரியலையா, வாய் திறந்து என்ன சொல்றதே தெரியலைங்க பிரச்சனையின் மத்தியில், கர்த்தரே நீரே என் தெய்வம் ஆண்டவரே, நீர் என்னை காண்கிறவர், என்னை காக்கிறவர், இந்த பிரச்சனையை நீக்கி போடுகிற சொல்லுங்களேன், நீரே என் தெய்வம்னு சொல்லுங்களேன். நிச்சயமாகவே கர்த்தர் மாற்றி காண்பிப்பார். உங்கள் ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவோ ஹalleluya. எத்தனை பேர் சம்பூர்ணத்தை எதிர்பார்க்கிறீங்க? எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறீங்க? எத்தனை பேர் ஊழிய வளர்ச்சி எதிர்பார்க்கிறீங்க? நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியத்தையும் கர்த்தர் இன்னும் பெருக பண்ணுவாராக. ஹalleluya. நீங்கள் இப்போது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருகுவீர்கள். ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? உண்மையாலுமே இதெல்லாம் எங்கிருந்து நான் பேசுறேன்? தேவனுடைய வசனம் தான். நான் ஒன்று சொல்லட்டுங்களா, நான் என்னுடைய சோர்வான சூழ்நிலைகள், நான் அந்த நேரத்தில் வேலையை விட்ட போது எல்லாரும் என்ன திட்டினாங்க, உன்ன மாதிரி ஒரு முட்டாள் உலகத்தில் பார்க்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. எப்படி நீ டெலிவரி பண்ண போகிற, இங்கே எவ்வளோ லட்சம் செலவாகுன்னு தெரியுமான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் என்னை அழைச்சிருக்கார், நான் நிச்சயமாக நடத்துவார். ஆனால் வேலை இருக்கும்போது அநேக காரியத்தை நான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எப்போ கர்த்தர் என்னை அழைச்சாரோ அப்போ அவர் நம்பி காலை வச்சோம் பாருங்க, கர்த்தர் அதே இடத்துல என் பேரை பெருமைப்படுத்தி காண்பித்தார். ஆளில் இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் என்னை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் என்னை ஒரு நாள் கீழே விடல. ஹalleluya. அநேக சூழ்நிலைகள் உங்ககிட்ட பேசுதா, நீ கீழே போயிடுவ, அவ்வளோதான் உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு சொல்லுதா, நீங்கள் சொல்லுங்க, என் தேவன் சொல்லியிருக்கிறார் நான் கீழே விழ மாட்டேன். நான் தேவன் சொல்லியிருக்கிறார் நான் கீழே விழ மாட்டேன். ஹalleluya. என்னால் என் தேவன் சொல்லியிருக்கிறாருங்க, ஒரு நாளும் கர்த்தர் என்னை கீழே விட மாட்டார். அதுக்காக தேவனை அழைக்கவில்லை. தேவன் எதற்காக என்னை அழைத்திருக்கிறார்? இந்த பூமியிலே தலை நிமிர்ந்து நிற்கும்படியாக. ஹalleluya. சொல்றேன் பாருங்களேன், இதே ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார், உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார், உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். எந்த இடத்துல அவமானப்பட்டீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்க பேரை பெருமைப்படுத்துவாருங்க. எழுதி வச்சுக்கோங்க, நிச்சயமாக கர்த்தர் ஒரு நாள் வரும், அந்த நாளில் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை எல்லையில்லாத நன்மைகளாலே கர்த்தர் நிரப்புவாராக. ஹalleluya. அப்போ ஒரு நாளும் மழையை பார்த்து என்ன பண்ணுவேன் நான்? பேசுவீங்களா? பேசுவீங்களா? தூங்கிடுவீங்களா? பேசுவீங்களா? தூங்கிடுவீங்களா? சவுண்டை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பேசுவீங்களா? தூங்கிடுவீங்களா? பேசணும். ஒரு நாளும் என்ன பேசணும்? நான் சொன்னபடி ஆகும். நான் ஆவி மனிதன், கர்த்தர் என்னை ஆவியாய் உருவாக்கி இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கிறாரு. அவர் என்னை இயற்கை இருக்க எல்லா காரியங்களும் ஆவிக்குரிய காரியங்களோட சம்பந்தப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இந்த வார்த்தை ஆவியாக இருக்கிறது, ஜீவனாக இருக்கிறது. அது என் வாழ்க்கையில் நான் சொன்ன நிச்சயமாகவே இங்கே நடந்துச்சு. எலியா காலத்தில் இன்னொரு காரியத்தை காண்பிக்கலாம், ஆனால் டைம் ஆயிடுச்சு. இன்னொன்று சொல்லிடுறேன் பாருங்களேன். தாவீது கோலியாத்தை முறியடிச்சு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? ஆனால் அந்த காரியத்தை ஒரே ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, அவன் ஜெயிக்கிறதுக்கு முன்பதாக நிறைய காரியத்தை சொல்கிறான். அவன் நிறைய காரியத்தை சொல்கிறான் பாருங்கள். நீங்கள் வீட்டில் பார்த்து பாருங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் அவன் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய காரியத்தை அறிக்கை பண்ணுறான். முதல்ல சின்ன பையன்தான், ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பெருசாக செஞ்சுக்கான். நான் நிறைய தடவை நினைக்கிறேன் இல்லைங்களா, நான் சின்ன பையன் பதர், பார்க்க ஒன்றுமே இல்லை பதர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் சின்னவனை கொண்டு தான் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீ ரொம்ப சின்னதாக இருக்கிற, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது சொல்கிறாங்களா? அப்படிப்பட்ட நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் என்னை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஹalleluya. கர்த்தர் என்றால் நான் அல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் அந்த விசுவாசத்தை கொண்டு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. ஹalleluya. அந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாட்சி பாருங்களேன். 45, 46, 47 வாட்சி பாருங்கள். அவர் பேச வார்த்தைகள் எல்லாமே வேற மாதிரி இருக்குது. தாவீது அப்படிப்பட்டவரான்னு யாருக்குமே தெரில.
மொத்த இஸ்ரவேல் கூட்டமே உட்காந்து சுற்றி பார்க்குது, இந்த கோலியாத்தை யார் முறியடிப்பான்னு பார்க்குது. ஆனால் இவர் ஒரு வர்றாரு, நான் ஜெயித்து காட்டுறேன்னு வர்றாரு. ஏன்னா இவர் ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறார். என்ன காரியத்தை? கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, இந்த கோலியாத்தில் எம்மாத்திரம். அல்லேலூயா. ஆனால் ஒரு காரியம் நல்லா விளங்கிங்க, அவன் சொன்னபடி ஆகும்னு வாட்சி இல்லைங்களா, சொல்லி 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 ஜெயத்தை எடுத்து காண்பிச்சாராங்க. அல்லேலூயா. அவர் எதை அடிச்சதுனால ஒருவேளை ஜெயித்திருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி டிக்ளேர் பண்ணுறாரு, உன்னை என் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுப்பாரு, இன்னைக்கு நிச்சயமாக ஒப்பு கொடுப்பாரு, இன்னைக்கு இருக்கிற இஸ்ரவேல் நிந்தையை நான் இன்னைக்கு நீக்கி காண்பிப்பேன் அப்படின்னு காட்டுற. சுற்றி இருக்க எல்லா இஸ்ரவேல் கூட்டம் என்னன்னா இவன் பயங்கரமாக பேசுகிறானே, பெரிய ஒருவேளை ரைட்டரோ ஒருவேளை காட்டில் உட்காந்து ஒருவேளை பைத்தியங்கீத்தி ஏதோ பிடிச்சிருச்சோன்னு நினைக்கிறாங்க. இல்லை, அவன் பேசுகிற வார்த்தை எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு, ரொம்ப உண்மையுள்ளதாக இருந்துச்சு. அது வரைக்கும் அப்பேற்பட்ட வார்த்தைகளை யாரும் கேட்டதே கிடையாது. இவன் சொல்கிறான், ஒருவேளை இராணுவங்களை தலைவனாக இஸ்ரவேலுடைய நாமத்தில் வர்றேன்னு சொல்கிறானே, இன்னைக்கு ஜெயிப்பேன்னு சொல்கிறானே நம்மளால. ஏன்னா அவர்கள் எதை நம்பினாங்க? ஈட்டிய பட்டயத்தை தங்கிட்டு இருக்கிற பொருட்களை நம்பினாங்க. ஆனால் இவன் எதை நம்பினான்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை விசுவாசித்தான். இன்றைக்கி அதான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு உங்கள் கணக்கு போடாதீங்க. என் பேங்க் பேலன்ஸ் இவ்வளோதான் புதர், என்கிட்ட இவ்வளோதான் புதர் இருக்குது, இதை வச்சு நீங்கள் கணக்கு போடாதீங்க, இதை வச்சு உங்களுக்கு எடை போடாதீங்க. இதல்ல, அதை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். எந்த மலையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஈஸியாக உங்களால் ஜெயிக்க முடியும். ஏன் அப்படின்னா, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? டைம் ஆயிடுச்சு, எந்திரிச்சு நிற்போம் எல்லாரும். எத்தனை பேர் மலையை பார்த்து பேச போகிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? மலையை பார்த்து பேசுவீங்களா? இல்லை பிரதர், கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்கிறீங்களா? பேசணும், இப்போயே போய் பேசணும். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, போய் பேசுங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இன்றைக்கி ஒரு பெரிய அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும், ஆச்சரியத்தின் நாளாக இருக்கட்டும். இன்றைக்கி உங்களை பார்த்து அநேகர் ஆச்சரியப்படுவாங்க. என்ன இந்த அம்மா? ஆனால் நிறைய பேர் விசுவாசத்தில் பேசுகிறோம் அப்படின்னா நிறைய பேர் சிரிப்பாங்க. என்ன இந்த அம்மா ஒன்றுமே இல்லை, சிரிக்குது, இந்த அம்மா பாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்குதே. வேறு நடந்த ஒரு சம்பவம் பாருங்களேன். ஒரு பாஸ்டர் வந்துட்டு கிச்சனில் போய் எல்லாத்து மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுவாராம். ஜெபம் பண்ணுவாராம். அந்த அம்மா சிரிக்குமா, என்னது நீ கை வச்சு ஜெபம் பண்ணுறியா? இல்லை, ஒரு நாள் நிச்சயமாக சொல்கிறேன் பாரு, இங்கே இருக்க எல்லாத்து மேலே கர்த்தர் டபுளாக மாற்றிடுவார்னு சொல்லுவாராம். அவர்கிட்ட வீட்டில் ஜெபம் பண்ணுவார் பாருங்க, ஆண்டவரே அரிசி மூட்டை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொன்றா அப்படியே எல்லா டப்பா மேலே ஜெபம் பண்ணுவார் பாருங்க. அலமாரில் இருக்கிற எல்லா இவங்க கை ஜெபம் பண்ணுவாராம். ஒரு நாள் வந்துச்சான், அன்னைக்கு அவர்கள் கொடுத்து அவர்கள் வீடு நிரம்பி அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் அன்றைக்கி வாழ வச்சாராம். ஆனால் சொல்லும் போது ஒன்றுமே இல்லை, ஆனால் கடைசியில் பார்க்கும்போது கர்த்தர் இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் நிரப்பினார். அதனால தான் சொல்கிறேன், உங்கள் நாவில் கர்த்தர் வல்லமை வச்சுருக்கிறாரு. விசுவாசத்தினாலே நீங்கள் வாழணுங்கிறது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான். அப்போ நம்முடைய பிழைப்பு எதில் தான் இருக்குது? ஒரு நாள் நீங்கள் சொல்லணும், மலையை பார்த்து பேசணும் இல்லைங்களா? உங்கள் வாழ்க்கை இருக்கிற மலைகளை பார்த்து நீங்கள் பேசுங்க, கர்த்தர் மிகப்பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். எல்லாரும் கண்களை மூடுவோம், கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம் கேட்ட வார்த்தைக்காக. ஓ ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எவ்வளோ நல்ல தேவன் ஆண்டவரே. எங்களை விசுவாசத்தினால் எங்களை உருவாக்கினீங்க ஆண்டவர். உம்முடைய சாயலாக, உம்முடைய ரூபமாக நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு கர்த்தர் எங்கள் வாழ்க்கையை தலை தோங்க செய்கிறீங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா ஒரு நிமிஷம் அப்படியே உங்களை ஆவிக்குரிய போவதற்காக எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? அப்பா பாஸ்டர் எஸ்ரா வெங்கடேஷ்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா அவர் ஹாஸ்பிட்டலில் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் இருந்த ஒரு பலன் அல்ல, இதுவரைக்கும் இருந்த ஒரு பலன் நல்ல ஆண்டவரே. இனிமேல் அவருடைய பலத்தாலே கர்த்தர் கட்ட போறீங்க ஆண்டவரே. ஒரு புதிய வெளிப்பாடு, ஒரு புதிய ஆரம்பம் ஆண்டவரே. ஒரு புதிய அத்தியாயத்தை கர்த்தர் அவரை கொண்டு தொடக்க போறீங்க ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் வந்து இங்க புல்பிட்ல இருந்து பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவரே, வியாதிகள் விலகும் ஆண்டவரே, பிசாசுகள் ஓடும் ஆண்டவரே, மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். ஓ ரீகாபாரா தீகாலா ராசியாந்தரா காபா. தேவன் இந்த காலை நேரத்தில் அவருக்குள்ளாக ஆண்டவரே ஒரு பெரிய பலத்தை, தைரியத்தின் ஆவியானவரே கர்த்தர் இந்த காலை நேரத்தில் அவரை நிரப்புவதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஊழியம் இன்னும் பழகி பெருகட்டும், கோடா கோடியாய் பெருகட்டும், கோடா கோடியாய் பெருகட்டும், 1000 மடங்கு பெருக்கும் இந்த ஊழியத்தில் உண்டாவதாக. திரள் கூட்டம் ஆண்டவரே இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் வருவான இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தில் உடைத்து போடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ
ஓ கர்த்தர் இப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய மாறாத கிருபை, உடைய பிரசன்னம் ஒவ்வொரு மேலே இருப்பதாக. இன்றைக்கு கேட்ட வார்த்தை ஆண்டவரே உள்ளத்தில் கிரியை செய்யட்டும். சூழ்நிலைகளை பார்த்து பேசட்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் மிகப்பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வீராக. உடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். நல்ல கரங்களை உயர்த்தி நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென்.